Hello பசங்களா, வெல்கம் டு PW தமிழ்நாடு சேனல் கிளாஸ் 8, 9 and 10. அண்ட் இன்னைக்கு நம்ம இருக்கிறது வீரனோட செஷனில் இருக்கோம். ஸோ இன்னைக்கு வீரனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான லெசன் அப்படின்னு டக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டால் இது கொஞ்சம் பெரிய லெசன், சரியா? ஸோ கொஞ்சம் பெருசாக ஒரு 4 பேஜ்க்கு இருக்கிற லெசன். ஸோ இதை நம்ம இங்கிலீஷ் அப்படின்னு பார்க்குறதுக்கு பதிலாக ஒரு சயின்ஸையும் சோஷியல் சயின்ஸையும் மிக்ஸ் பண்ணி உன் கையில் நான் இங்கிலீஷாக கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த லெசன் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்க போகுது, சரியா? ஸோ இதில் நம்ம கான்செப்ட் அப்படின்றத விட இப்போ சயின்ஸ் படிக்கும்போது வாட்டர், லேண்ட், அனிமல், சாயில் இதை பற்றிலாம் படிச்சேன்னா நீ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவல. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு இந்த இங்கிலீஷ் கிளாஸ் இருக்க போகுது. ஸோ சயின்ஸ் ஒரு பக்கம், சோஷியல் சயின்ஸ் ஒரு பக்கம், இது ரெண்டுத்தையும் ஒரு கலவையாக கலந்து இன்னைக்கு இந்த கிளாஸை நம்ம பார்க்கலாம். ஸோ லெசனோட டாபிக் பார்த்தோன்னா வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னா, ஸோ வாட்டர் தான் நம்மளோட லைஃப்க்கு முக்கியம் ஒரு தேவையான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் பார்ட்டில் அதில் என்னெல்லாம் யூசஸ், அந்த வாட்டர்னால டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக எப்படியெல்லாம் நம்ம வாட்டரை ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம இந்த லெசன் கேதர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிலேட்டடான வீடியோஸ் உனக்கு வேணும்னா நம்மளோட ஆப்பை போய் நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாரு. கண்டிப்பாக உனக்கு நிறைய பெனிஃபிஷியஸ் அதில் நிறையவே கிடைக்கும், சரியா? ஸோ இந்த லெசன் ரிலேட்டடாக நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சினோனிம்ஸ், ஆண்டோனிம்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ், அதோட ஆப்போசிட்ஸ் நான் உனக்காக தந்திருப்பேன். அதையும் போய் நீ கண்டிப்பாக இன்னைக்கு பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் ரெகுலராக லெசன்ஸ் எடுக்கும் போது எல்லா லெசனுக்கு உண்டான அந்தந்த லைக் கொஸ்டின்ஸ் டெய்லியுமே உனக்கு வாட்ஸ்அப்பில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோ. ஸோ இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாமா? எஸ், ப்ரோஸ் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரோஸில் நம்ம லெசன் நம்பர் 5 வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னா, அந்த வாட்டர் தான் நம்மளுக்கு ஒரு அமிர்தம் மாதிரி, சரியா? ஸோ எலிக்சர் அப்படின்னா லைக் அமிர்தம். நம்ம வாட்டரை அமிர்தமாக நம்ம லைஃப்பில் எப்படியெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம இதில் பார்க்க போகிறோம், சரியாடா? ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் அடிஷ்னலாக டென்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கிராமரில் இருக்குது. ஸோ டென்சஸ் அப்படின்னு சொன்னோன்னே அடே ஐயோ டென்சஸா அந்த மாதிரி நீ யோசிப்ப. ஸோ புரியுது. பட் டென்ஸ் அப்படின்னு யோசிக்காம நான் சொல்கிற சில டிப்ஸ் மட்டும் அந்த டென்ஸ்லேருந்து நீ கற்றுக்கிட்ட அப்படின்னா டென்ஸுன்றது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. ஸோ நான் சொல்கிற டிப்ஸ் மூலிமா நீ அந்த ஃபார்முலாஸ் மக்கப் பண்ணிக்கலாம், லைக் புரிஞ்சிக்கலாம். மக்கப் பண்ணுறத விட நீ புரிஞ்சிக்கலாம், எப்படி வருதுன்றதை புரிஞ்சிக்கலாம். புரிஞ்சதுக்கப்புறம் நீ எக்ஸாம்பிள் அப்ளை பண்ணும்போது உன்னால் 100% டென்ஸில் கொடுக்க முடியும். ஸோ 50% அந்த ஃபார்முலாஸ் எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லுவேன். அந்த 50% நீ என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கொஸ்டினில் அப்ளை பண்ணும்போது தான் அது 100% சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு மாறும், சரியா? ஸோ டென்ஸ் பார்க்க போகிறோம். அடிஷ்னலாக நம்மளோட ஒகேபுலரிஸில் என்ன பார்க்க போகிறோம்னா இடியம்ஸ், அதையும் பார்த்துடலாம். ஸோ இந்த லெசன் கொஞ்சம் பெரிய லெசன் அப்படின்றதுனால இதில் கிராமரில் வெறும் டென்ஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இடியம்ஸ் அப்படின்றது நம்ம பிஃபோர் லெசன்ஸ்லையும் இருக்குது. ஸோ அதையும் ஒரு வாட்டி போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லெசனில் இருக்கிற இடியம்ஸை நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இப்போ லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆத்தர் யார் இந்த லெசனை பற்றி எழுதுனா அப்படின்றது சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துடலாம். அபவுட் தி ஆத்தர். ஸோ இந்த லெசனோட ஆத்தர் பார்த்தோன்னா ஸ்ரீ சந்திரசேகர வெங்கட ராமன் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், CV ராமன் சொல்லுவோம் இல்லையா? Sir C.V. Raman. ஸோ அவர் தான் இந்த லெசனோட ஆத்தர். ஸோ இவரோட பீரியட் பார்த்த அப்படின்னா நவம்பர் 7, 1888 21st. ஸோ 21st நவம்பர் டு நவம்பர் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சார். நவம்பர் 7ஆம் தேதி ஆரம்பித்து 21ஆம் தேதி, ஸோ வருஷம் மட்டும் தான் நமக்கு மாறுது. 1888 1970 வரைக்கும் இவரோட பீரியடாக இருந்திருக்கு. ஸோ he was an Indian physicist born in திருச்சிராப்பள்ளி. ஸோ திருச்சியில் பிறந்திருக்காரு. அண்ட் he carried out groundbreaking work in the field of light scattering. ஸோ field of light, அந்த லைட் ட்ராவலிங் அதை பற்றியெல்லாம் இவர் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அண்ட் அது நம்ம சயின்ஸில் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்லையும் நம்ம நிறைய பார்த்துருப்போம், ஓகே? which earned him the Nobel Prize. ஸோ 1930 இவர் இந்த லைட் பற்றி ரிசர்ச் பண்ணுறாரு, which mean கொண்டு வராரு நோட்டஸ்க்கு. ஸோ அதுக்காக அவருக்கு நோபல் ப்ரைஸ் ஃபார் ஃபிசிக்ஸ்லையும் அவருக்கு கிடைக்குது. He discovered that when light travels a transparent matter, some of the deflected light changes wavelength. So light என்ன பண்ணுமா, ஒரு transparent இதில் travel பண்ணும்போது அதோட
வேவ் லென்த்தை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். அது நமக்கே தெரியும். ஸோ இப்போ லைட்டில் ஃப்ளாஷ் அடித்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ மொபைல் எங்கடா இருக்குது, இப்போ மொபைல் இருக்கு இல்லையா, இங்கே பாரு. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஃப்ளாஷ் அடிக்கும் போது அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் தூரத்துக்கு அது நல்லா தெரியும். அப்போ இன்னமும் அந்த லைட்டோட வேவ் லென்த் வந்து இப்படி வைடராக ஸ்ப்ரெட் ஆகிட்டு போகும். அப்படி தானே? எஸ், செக் பண்ணி பார்க்கலாமா? வேண்டாம், இப்போ நான் ஏதாவது ஆஃப் பண்ணால் எல்லாமே ஆஃப் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோ, இப்போ இந்த ரூம் இருட்டாக இருக்குது. அப்போ இந்த லைட்டோட வேவ் லென்த் பாரு, இப்போ அப்படி ஸ்மாலாக இப்படி வைடாக போகும். இப்படியே கொஞ்சமாக போக போக போகப்போ அதோட லைட் ட்ராவல் ஆகிற லென்த்து வந்து வைடர் ஆகிட்டே போகும். ஓகேவாடா? ஸோ இதுதான். Then this phenomenon subsequently known as Raman scattering. So இதை வந்து இந்த லைட் அந்த ரிசர்ச் பண்ண வந்து the field of light scattering வந்து Raman scattering அப்படின்னு அதுக்கு வந்து இன்னொரு ஒரு பேரும் இருக்கு. Results from the Raman effects and to commemorate it. So on February 29 it's celebrated. So நம்ம February 29 என்னவா ஒரு டேவா செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா National Science Day on account of him அப்படின்ற மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். In 1954 India honored him with its highest civilian award with Bharat Ratna. So highest is one of the highest civilian award Bharat Ratna இருக்குல்ல, அதை கொடுத்து அவரை வந்து கௌரவப்படுத்தினாங்க. இந்த இயர்ல 1954ல. ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. ஸோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஆக்டிவிட்டி. தண்ணி இல்லாமல் நம்மளால இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. தண்ணி எதுக்கெல்லாம் யூஸ் படும்? எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணும். அப்படிதான். ஸோ நம்ம எல்லாமே ஒரு சின்ன காலையில் எந்திரிச்சிருந்து குளிக்கிறது, ரெஸ்ட் ரூம் போகிறது, மூஞ்சி கழுவுறது, பல் வளர்க்குறது, தண்ணி குடிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தண்ணி இல்லாமல் நம்ம இல்லை, நம்ம இல்லாமல் தண்ணி இல்லை, அந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த தண்ணியை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் இந்த இதில் வந்து இந்த லெசனில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வெறும் வாட்டர் அப்படின்னு மட்டும் பார்க்காம இந்த வாட்டர் அப்படின்றது நமக்கு எந்த மாதிரியான நல்லது பண்ணுது அண்ட் எந்த மாதிரியான டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் த லைக் பேட் சைட், நெக்ஸ்ட் சைட் ஆஃப் இட். ஓகே, மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ மெரிட்ஸ் என்ன பார்க்க போகிறோம், டிமெரிட்ஸ் அதையும் என்னன்னு இப்போ பார்த்துடலாம். சரியா? ஓகே. Okay, so now read the lesson water, the elixir of life, on the importance of water. So இதில் வந்து importance of water பார்க்க போகிறோம். an important natural resource. வாட்டருங்கிறது ஒரு natural resource. அதோட எப்படியெல்லாம் இந்த natural resources வந்து உருவாகுது அதையும் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் பற்றியா இந்த மாதிரி வாட்டர் எப்படி அழகாக இருக்கா பார்க்க? எஸ். Okay, so man has through the ages sought in vain for an imaginary elixir of life. இது ஆரம்பிக்கும் போதே மனுஷங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்களா? சாட்னா சீக், தேடி ஓடுறது. சரியா? ஏதோ ஒரு விஷயத்த பின்னோக்கி ஓடிட்டே இருக்குது. அந்த பின்னோக்கி ஓடுற விஷயம் எதில் முடிஞ்சது அப்படின்னா ஒரு வேர்த் இல்லாத மாதிரி, ஒரு யூஸ்லெஸ், ஒரு வேஸ்ட். அவங்க ஒரு விஷயத்தை தேடி போகிறாங்க, அந்த தேடுற விஷயம் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம். அவங்க வந்து ஆக்சுவலாக தேட வேண்டிய விஷயமே வேற ஏவை விட்டுட்டு பிஓ போய் தேடினா எங்கே கிடைக்குமா? ஃபஸ்ட்டு ஏவை நம்மளால் கண்டுபிடிச்சா தானே பிஏ கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி. ஓகே, ஸோ மனுஷங்க வந்து இந்த உலகத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயத்த தேடிக்கிட்டே இருக்கான். அந்த தேடல் வந்து சுத்தமாக சரியில்லை. ஸோ அது என்ன மாதிரி ஒரு தேடல் அப்படின்னா இட்ஸ் அன் இமேஜினேஷன். ஸோ அவன் வந்து இமேஜின் பண்ணி தேடிட்டே இருக்கான். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. அவன் எதை பற்றி தேடுறான் அப்படின்னு பார்த்தா எலிக்சர் ஆஃப் லைஃப். ஸோ எலிக்சர் அப்படின்னா நம்மளோட லைஃப்க்கு தேவையான ஒரு விஷயம், ஒரு அமிர்தம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ எலிக்சர் அப்படின்னா அமிர்தம், அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அமிர்தம் பருகும் போது எப்படி ஸ்வீட்டாக இருக்கும், அந்த மாதிரி நம்மளோட லைஃப்க்கு தேவையான அமிர்தம் என்ன தெரியுமா அப்படின்றத சொல்றாங்க. த டிவைன் அமிர்தானா அந்த நீர். சரியா? அந்த நீரை தான் சொல்றாங்க. அது என்ன மாதிரி ஒரு அமிர்தம்? அது வந்து வெறும் அந்த வாட்டர் தான் அப்படின்றத இங்க அமிர்தா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. a draft of which was thought to confer immortality. So which means like அழியாத ஒரு வரம் மாதிரி, இட்டர்னல், அந்த லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஒரு வரம் மாதிரி இந்த நீர் வந்து நம்ம கூட இருந்துட்டே இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பட் த ட்ரூ எலிக்சர் ஆஃப் லைஃப் லைஸ் நியர் அ ஹேண்ட். இவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த தேடி போயிட்டே இருக்கான். அந்த தேடி போகிற விஷயம் வந்து ஒரு இமேஜினரியான விஷயம். அண்ட் அது எப்படிப்பட்டதா? அது வந்து ஒரு வெயினில் தான் போய் முடியும். ஸோ அந்த தேடல் வந்து
வந்து தப்பானது, அந்த வந்து இம்மார்டாலிட்டி லைக் மீன்ஸ் அழிக்க முடியாதது அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அவன் உண்மையா எதை தேடணும், எது வந்து எலிக்சர் ஆஃப் லைஃபா இருக்கு, அது வந்து அவனோட பக்கத்திலேயே இருக்கான், அதுவும் அவன் கையிலேயே இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, for it is the commonest of all liquids. அது வேற ஒண்ணுமே இல்லை, அது நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற, நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடிய காமனான ஒரு லிக்விட் தான், which means plain water. சரியா? ஸோ இந்த plain water தான் நம்மளோட elixir of life-ஆ இருந்திருக்கு. அதை விட்டுட்டு அவன் வேற எதையோ தேடி ஓடிட்டு இருக்கான்றது தான் ஃபர்ஸ்ட் அந்த ஃபியூ லைன்ஸ்ல வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஐ ரிமெம்பர், ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்றாரு. சரியா? ஐ ரிமெம்பர் ஒன் டே standing on the line which separates the Libyan desert from the valley of the Nile in Egypt. So நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா அந்த வாட்டரை பற்றி? இப்போ அந்த ஐ அப்படின்றது யாரு? நம்மளோட சிவி ராமன். சரியா? அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, ஒரு நாள் வந்து ஸோ ஒன் டே வந்து ஒரு லைனில் நிற்கிறாரு. ஸோ அவருக்கு நேராக ஒரு லைன் இருக்குது. அந்த லைன் எந்த மாதிரி டிவைட் ஆகுதுன்னு பார்த்தா, இந்த பக்கம் ஒரு விஷயம் இருக்குது, இந்த பக்கம் ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நடுவில் அவர் வந்து நின்றுட்டு இருக்கார். ஸோ ஒரு சைடு என்ன இருக்குன்னு பார்த்தா, ஸ்டாண்டிங் ஆன் த லைன் விச் செப்பரேட்ஸ் த லிபியன் டெசர்ட்ஸ் அண்ட் த வேலி ஆஃப் ரிவர். ஸோ ஒரு சைடு டெசர்ட் இருக்குது அண்ட் இன்னொரு சைடு வந்து த வேலி ஆஃப் நெயில் அப்படின்ற நமக்கு தெரியும் இல்லையா, அந்த ரிவர் நெயில். ஸோ அது வந்து ஒரு பக்கம் இருக்குது இன் ஈஜிப்ட். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இவர் இங்கேருந்து பார்க்குறார். ஸோ ஒரு பக்கம் வறண்டு போன ஒரு பூமி இருக்கு, இன்னொரு பக்கம் நல்லா ஒரு லைக் வந்து ஒரு கிரீனரியா, ஒரு பாப்புலேஷன் இருக்கிற ஏரியாவா, அந்த மாதிரி பீப்புள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்க்குறாரு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஒரு பக்கம் என் கண்ணு இதை பார்க்குது, இன்னொரு பக்கம் என் கண்ணு இப்படி ஒரு விஷயத்த பார்க்குது. ஸோ நடுவில் ரெண்டு பார்க்குற எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றது தெளிவாக எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறார். on one side, so yes, இப்போ சென்டரில் நிற்கிறார் இல்லையா, எஸ். ஸோ இந்த மாதிரி ஓகேவா, இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கு, அவர் வந்து இங்கே சென்டரில் நிற்கிறார். ஸோ ஒரு சைடு எப்படி இருக்கான், visible a sea of billowing sand without a peak of green or a single living things anywhere on earth, which means இங்கே நிற்கிறாரு. ஒரு சைடு வந்து ஃபுல்லாக சாண்ட் இருக்கு. சரியா? சாண்ட் இருக்கா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஸோ அந்த சாண்ட் எல்லாம் பார்க்க வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ காற்றடிச்சா மண் அப்படியே சுழன்னுட்டு வரும் இல்லையா, அலலையா, அந்த மாதிரி தான் பிலோவிங் அப்படின்றது. ஸோ சாண்ட் வந்து அலலையா வந்துட்டு இருக்கு ஒரு பக்கம். ஆனால் அதுவே இன்னொரு பக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அங்கே வந்து கிரீன் ஆர் லிவிங் ஒரு லிவிங் கிரியேச்சர், ஒரு சின்ன ஒரு உயிர் வந்து இருக்கிறதுக்கான அந்த அடையாளமே அங்கே ஒன்றுமே கிடையாது. இது வந்து ஒரு சைட் ஆஃப் வியூ. இன்னொரு சைட் ஆஃப் வியூ பார்த்தோன்னா, ஆன் தி அதர் சைட் லேட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட், most fertile and densely populated areas to be found anywhere on the earth, teeming with life and vegetation. ஸோ ஒரு சைடு வறண்ட பூமியாக காட்சிப்படுது, அங்கே எந்த ஒரு உயிரினமும் இல்லை. இன்னொரு சைட் பார்த்தா மோஸ்ட் ஃபர்டைல்னா லைக் க்ரீனரியா அந்த மாதிரி, அண்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட்னா மக்கள் நடமாட்டம் உள்ள ஒரு ஏரியாஸாக இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, டு பி ஃபவுண்ட் எனிவேர் ஆன் த earth. ஸோ ஒரு சைட் எர்த் அப்படி இருக்கு, இன்னொரு சைட் எர்த் வந்து ரொம்ப க்ரீனரியா இருக்கு, ஸ்ட்ரீமிங் வித் லைஃப் அண்ட் வெஜிடேஷன். ஸோ அந்த இன்னொரு சைடில் வந்து மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அண்ட் அங்கே நல்ல வெஜிடேஷனும் விச் மீன்ஸ் ப்ரொடக்ஷனும் இருந்துட்டு இருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? வாட் மேட் திஸ் வண்டர்ஃபுல் டிஃப்ரென்ஸ்? எதனால இந்த மாதிரி ஒரு வித்தியாசம்? ஒரு கண்ணு இப்படி இருக்கு, இன்னொரு கண்ணு வேற ஒரு காட்சியை பார்க்குது, எதனால இப்படி ஒரு வித்தியாசம்? Why? It is the water of the river Nile flowing down to the Mediterranean from its source a couple of thousands of miles away. எதனால அப்படின்னு பார்த்தனா, அங்க வந்து அந்த ரிவர் நெயில் இருக்கு இல்லையா, அந்த ரிவர் நெயில் அந்த வர வாட்டர் என்ன பண்ணுதா, அதோட ஃப்ளோயிங் டவுன் டு மெடிட்டேரியன் ஃப்ரம் இட்ஸ் சோர்ஸ். ஸோ இங்கே மெடிட்டேரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ரிவர் வர வழியெல்லாம் இங்கே வந்து ஒரு சோர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ சோர்ஸ்னா என்ன, அதுவே அந்த உற்பத்தி ஆகிற தண்ணி வந்து உற்பத்தி ஆகும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி உற்பத்தி ஆகிறது வந்து எது வழியாக போதா, மெடிட்டேரியன் வழியாக போகுது. அந்த மெடிட்டேரியன் வழியாக போகும்போது கப்புள் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் மைல்ஸ், ஸோ இந்த ட்ராவல் பண்ணுற அந்த லென்த் இருக்கு இல்லையா, ஒரு பிளேஸ்ல இன்னொரு பிளேஸ், ஸோ அது எவ்வளோ தூரத்துக்கு வருதா, 2 கணக்கு, ஒரு 1000 மடங்கு 2. ஸோ கப்புள்னா 2 இல்லையா, கப்புள் ஆஃப் தௌசண்ட்ஸ், அப்போ 2000 மடங்கு வந்து லாங்காக ட்ராவல் பண்ணி இந்த மெடிட்டேரியன் சீல வந்து கலக்குது அப்படின்றாங்க. ஓகேவா, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்
Geologists tell us that the entire soil of the Nile Valley is the creation of the river itself. ஸோ அந்த நிபுணர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த அதை பற்றி படிக்கிறவங்க, ஸோ அந்த மாதிரி வாட்டர் லேண்ட் அதை பற்றி படிக்கிறவங்க நம்ம என்ன சொல்லலாம்னா ஜியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த என்டையர் வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிவர் நெயில் இருக்கு இல்லையா, அந்த ரிவர் நெயில் வந்து தன்னைத்தானே உருவாக்கிக்கிச்சான். ஓகே, ஸோ எப்படி அந்த பூமிக்கு அடியிலேருந்து நீர் வந்து உருவாகிட்டே இருக்கும் இல்லையா, உறைஞ்சிட்டே இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இஸ் த கிரியேஷன் ஆஃப் த ரிவர் இட்ஸ், அது தன்னைத்தானே உருவாக்கிக்கிட்ட ஒரு ரிவர். Bath down as the finest slit in its flood water. ஸோ அந்த மாதிரி கிரியேஷன் தன்னைத்தானே உருவாக்கி அந்த தண்ணி வருது இல்லையா, அந்த தண்ணி என்னெல்லாம் கொண்டுட்டு வருது, பாட் டவுன் த ஃபைனஸ்ட் ஸ்லித் அப்படின்னா அந்த தண்ணி அடிச்சுட்டு வரும்போது குட்டி குட்டியாக மண் இருக்கும்ல, செம்மண் மாதிரி அப்படியே கரைஞ்சி நம்ம பீச்சில் இருக்கிற மண்ணெல்லாம் எப்படி இருக்கும், இப்படி கையில் எடுத்து இப்படி கீழே விடும்போது அது அழகாக அப்படி குட்டி குட்டியாக பறக்கும் இல்லையா, அதுதான் ஸ்லித் ஆஃப் சாண்ட் அந்த மாதிரி. ஓகேவா, அந்த ஃப்ளட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு மண் துகள்களை வந்து அது சேர்த்து அடிச்சுட்டு வரும். ஓகே, இப்போ புரிஞ்சதா, ஏதாவது தண்ணி அடிச்சுட்டு வருது, ரிவர் வந்து வருது அப்படின்னா அந்த மண் துகள்களையும் சேர்த்து தான் அது வந்து அடிச்சுட்டு வரும், ஃப்ளட் வாட்டர். ஸோ அந்த வாட்டர்லேருந்து அது அடிச்சுட்டு வரும். ஃப்ரம், ஸோ இது எங்கேருந்து இந்த மாதிரி மண் துகள்கள் எங்கேருந்து தண்ணியில் அடிச்சுட்டு வருது அப்படின்னா ஃப்ரம் த ஹைலேண்ட்ஸ் ஆஃப் அபிசியன்ஸ் அண்ட் ஃப்ரம் ரிமோட் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா. ஸோ எந்த மாதிரி பகுதிகள்லேருந்து அது அடிச்சுட்டு வருது, ஸோ ஒரு ஐலாண்ட் இருக்குது, ஐலாண்ட் ஆஃப் அபிசினியன்ஸ், சரியா, ஸோ அந்த ஐலாண்டில் இருந்தோம் அண்ட் சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் இருந்தோம் இந்த மாதிரி ஃபைன் சாண்ட் வந்து அடிச்சுட்டு வருது, ஸ்லித் வந்து அடிச்சுட்டு வருது தண்ணியில். அண்ட் லேட் டவுன் த்ரூ த ஏஜஸ் in the trough through which the Nile flows into the sea. ஸோ இந்த மாதிரி அந்த மண் துகள்கள் வந்து அதுதான் லே டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேலே தண்ணி இருக்கும், கீழே தானே அந்த மண் துகள்கள் இருக்கும், இந்த மாதிரி அடிச்சுட்டு வரதை லே டவுன் சொல்லிட்டு, ஸோ இது வந்து எப்படின்னா லைக் அந்த ரிவர் நெயில் வந்து இந்த தண்ணியில் போய் கலந்துருது. இந்த மாதிரி அந்த 2000 மீட்டர் அந்த மீட்டர் இருக்கு இல்லையா, ஸோ 2000 மீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி வர அந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் வந்து அதுக்கு மேலே வாட்டர் இருக்கும், கீழே வந்து மண் துகள்கள் ஸ்லிட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் அந்த ரிவர் நெயில் எங்கே போய் கலக்குது அப்படின்னு பார்த்தா சீல போய் கலக்குதான், சரியா. அந்த சோர்ஸ் வழியாக வர்றது வந்து அப்படியே நேராக போய் எல்லா வாட்டரும் சீல தான் போய் கலக்கும். ஸோ அந்த மாதிரி சீல போய் இந்த மாதிரி ஃபைன் வாட்டர் அண்ட் த ஸ்லித் எல்லாமே சீல போய் கலந்துருது. ஈஜிப்ட் இன்ஃபேக்ட் வாஸ் மேட் பை இட் ரிவர். ஸோ ஈஜிப்ட் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும், அந்த மாதிரி பெரிய பெரிய பிரமிட்ஸ் அதுதான் ஞாபகம் வரும். பட் இங்கே முன்னாடி எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா வாஸ் மேட் பை இட்ஸ் ரிவர். ஸோ அங்கே வந்து மேட் பை இட்ஸ், அங்கே ரிவரும் இருந்திருக்கு, ரிவர் தன்னைத்தானே உருவாக்கி இருக்கு. ஓகே, its ancient civilization was created and is sustained by the life. எங்க இருக்கு இங்க, ஓகே, இட்ஸ் ஏஷியன் சிவிலைசேஷன் வாஸ் கிரியேட்டட். ஸோ அப்போ இந்த ஈஜிப்டோட பழங்கால பழக்க வழக்கங்கள் அந்த சிவிலைசேஷன் வந்து வாஸ் கிரியேட்டட் அண்ட் இஸ் சஸ்டைன் பை த லைஃப். அந்த பழக்க வழக்கங்கள் வந்து இன்னமும் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. எந்த மாதிரி ஈஜிப்டில் ஒரு பழக்க வழக்கம் வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அது சஸ்டெயின் ஆகி அந்த காலத்து பழக்க வழக்கங்கள் சஸ்டெயின் ஆகி இப்பயும் வந்து நம்ம லைஃப்பில் இருந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தா கிவிங் வாட்டர்ஸ் விச் கம் டவுன் இயர்ஸ் ஆஃப்டர் இயர்ஸ் வித் அன்ஃபெயிலிங் ரெகுலர்லி. என்ன மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் இன்னமும் நமக்கு வந்துட்டு இருக்கு, என்ன அது நமக்கு கொடுக்குது, வாட்டரை வந்து வருஷத்துக்கு வருஷம் அப்படின்னா ஒரு வருஷம் கம்மியா இன்னொரு வருஷம் அதுக்கு கம்மியா அப்படி இல்லாம ஒரு அளவே இல்லாம வருஷத்துக்கு வருஷம் அதோட லெவல் வந்து ஏறிட்டு தான் போகுது. அது எப்பவுமே ஒரு அன்ஃபெயிலிங் இர்ரெகுலாரிட்டியில வந்து வராது. ஸோ அன்ஃபெயிலிங் இர்ரெகுலாரிட்டினா ரெகுலரா கொடுத்துட்டே இருக்குமா, இயர் பை இயர் இந்த வாட்டர் வந்து நமக்கு சப்ளை பண்ணிட்டே இருக்கும். I give this example. So இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் and could give many other to emphasize that. So இந்த மாதிரி நான் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கவும் ரெடியாக இருக்கேன். Common substance which we take for granted in our everyday life is the most potent and the most wonderful thing on the
ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ இங்கே அந்த காமன் சப்ஸ்டன்ஸ் அப்படின்ற எதை மென்ஷன் பண்ணுறாங்க, நமக்கு ஜென்ரலாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படி தானே. ஸோ தண்ணி, நிலம், நீர், காற்று, இது எல்லாமே நமக்கு ஜென்ரலாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இந்த மாதிரி காமன் சப்ஸ்டன்சஸை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஃப்ரீயாக கிடைக்குதுன்றதுக்காக லைக் ரொம்ப அதுக்கிட்ட கிராண்டடாக வந்து உரிமை எடுத்துக்கிறோம். ஸோ இதனால் நம்மளோட earth வந்து எப்படி இருக்கு, earth everyday life is the most potent and the most wonderful thing on the face of the earth. இது வந்து அந்த earthக்கு வந்து லைக் இந்த earthக்கு வந்து ஒரு நல்லதாகவும் இருக்கலாம், தீயதாகவும் இருக்கலாம். ஸோ இது வந்து மோஸ்ட்டாக நம்ம அந்த காமன் சப்ஸ்டன்சஸை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணணும் அந்த earthக்காக. இட் ஹேஸ் played a role of vast significant. ஸோ எது played a role of vast significant, நம்மளோட தண்ணி. சரியா, இந்த தண்ணி வந்து ரொம்ப ஒரு vast significance play பண்ணுது. எதில் அப்படின்னு பார்த்தா, shaping the course of the earth's history and continue to play the leading role in the drama of life on the surface of our planet. ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்ம கிராண்டடாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நெக்ஸ்ட் பார், இந்த மாதிரி earth இருக்கு இல்லையா. ஸோ earthல அங்கங்கே பார்த்தோன்னா ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு தண்ணி அப்படின்னு நல்லாவே தெரியும். தண்ணி மேலே ஆகாயம் அந்த மாதிரி தெரியும்ல. ஸோ நம்மளோட மேப்லலாம் நம்ம அந்த வானிலை அறிக்கையெல்லாம் பார்க்கும்போது, கீழே இந்தியா மேப்லாம் பார்க்கும்போது அந்த அரேபியன் சி, பசிபிக் சி அதெல்லாம் பார்க்கும்போது அந்த வாட்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அந்த ஏர்த்தோட ஹிஸ்ட்ரியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதனால் முடியும். யாரால் முடியும்? வாட்டரால் நல்லாவே முடியும். அண்ட் கண்டினியூ டு பிளே த லீடிங் ரோல். ஸோ எதில் வந்து அந்த தண்ணி வந்து லீடிங் ரோல் ப்ளே பண்ணுமா, நம்மளோட ட்ராமா ஆஃப் லைஃப் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் அ பிளானட். ஸோ இந்த பிளானெட்டில் யார் வாழ்ந்துட்டு இருக்கா? நம்ம தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட லைஃப்ல ஒரு ட்ராமா வந்து எடுக்காதனால முடியும். ஏன்? தண்ணி வந்து நம்மளை வாழவும் வைக்கும், லைக் அழியவும் வைக்கும். ஸோ நம்மளோட சுனாமி அந்த மாதிரிலாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஹெவி ரெயின்போர் வந்தால் கூட நமக்கு நல்லா தெரியும், சம்திங் வில் பி அப்நார்மல். ஸோ அதனால தான் இங்கே வந்து நம்மளை வாழவும் வைக்கும், லைக் அந்த பிளானட்ல இருக்கிற உயிரினங்களை என்ன பண்ணணும் அப்படின்றது அந்த தண்ணிக்கு நல்லாவே தெரியும். சரியா, நெக்ஸ்ட் போலாமா? ஸோ காமனாக இருக்கிற சோர்ஸஸை வந்து ரொம்ப கிராண்டடாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற சோர்ஸஸ் வந்து நம்ம சேவ் பண்ணணும். அதனால தான் கிராண்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சோர்ஸ் வந்து நம்மளை ஷேப்பும் பண்ணணும், நம்ம ஏர்த்தை ஷேப் பண்ணோம் அண்ட் ஏர்த்தில் வாழ்கிற நம்மளுக்கு நல்லதும் பண்ணும் அப்படின்றாங்க. தென் நெக்ஸ்ட் போலாமா? தேர் இஸ் நத்திங் விச் adds so much to the beauty of the countryside. ஸோ தேர் இஸ் நத்திங் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு கண்ட்ரி சைடு விச் மீன்ஸ் ஒரு வில்லேஜ் சைடு, ஒரு வில்லேஜ் சைடுக்கு அழகு சேர்க்கறது எது? கண்டிப்பாக அந்த நீர் நிலம் அப்படி தான் இருக்கும். ஸோ நீர் பரப்பு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு உச்சியிலேருந்து பார்க்கும்போது அது வந்து ரொம்ப அழகாக தெரியும், நம்மளை சுற்றி தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து கண்ட்ரி சைடுக்கு வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு பியூட்டியை சேர்க்கும். Be it just a little stream trickling over the rocks or a little pond by the wayside, whether the cattle quench the thirst of the evening. இந்த மாதிரி அந்த அழகு சேர்க்கிற அந்த தண்ணீர் வந்து ஒரு சின்ன நீரோட்டமாக இருக்கலாம். சரியா, இல்லை அப்படின்னா இந்த மலை இருக்கு இல்லையா, பெரிய பெரிய மலைகள், அங்கே வந்து ஒரு சின்ன பாண்ட், ஒரு சின்ன குளமாக கூட இருக்கலாம். ஆனால் அங்கே நீர் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் அங்கே வந்து அழகு சேர்க்குது. அண்ட் இந்த மாதிரி அந்த தண்ணி வேற எதுக்கு திரும்ப யூஸ் ஆகுது? அந்த கேட்டல்ஸ் வந்து அந்த ஈவினிங் டைமில் அந்த ஆடை புல்லெல்லாம் சாப்பிட்டு வருவாங்கள்ல, கேசிங் பண்ணிட்டு வருவாங்கள்ல, ஆடு மேய்ச்சிட்டுலாம் வருவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் அது ரொம்ப தேர்ஸ்டியாக இருக்கும். ஸோ புல்லெல்லாம் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த தேர்ஸ்ட்டை போக்குறதுக்கு இந்த தண்ணி அந்த தண்ணி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், the rain-fed tanks that are so common in South India. எஸ், ஸோ சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எது ரொம்ப காமனான ஒரு விஷயம்? ரெயின் ஃபெட் டேங்க்ஸ் அப்படின்னா அந்த நம்ம மழை நீர் சேகரிப்போம் இல்லையா, நம்ம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு கூட மழை நீர் சேகரிப்பு திட்டம் கூட கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. ஸோ நம்ம வீட்டுக்கு மேலே ஒரு டேங்க் கட்டியிருப்போம், மழை பெஞ்சதுன்னா அதில் எல்லாமே ஸ்டோர் ஆயிடும். ஸோ அந்த தண்ணியை நம்ம கனெக்ஷன் கொடுத்தோன்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இல்லை அப்படின்னா அங்கங்கே பெரிய பெரிய அந்த டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி பெரிய பெரிய வாட் இஸ் தட்
ஒரு பெரிய டேங்க் மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இல்லை ரிவர்னாலும் ஓகே தான், பாண்டுனாலும் ஓகே தான், கிணறு இருக்கு இல்லையா? ஸோ இதை தான் நம்ம ரெயின் ஃபெட் டேங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த ரெயின் ஃபெட் டேங்க்ஸ் வந்து ஒரு காமனான விஷயம். அலஸ் often so sadly neglected in their maintenance. ஸோ இது வந்து நமக்கு இருக்குன்னு தெரியும், ஆனால் அதோட மெயின்டெனன்ஸ்ன்னு வந்துட்டா அது கண்டிப்பாக சரியாக பராமரிக்கிறது இல்லை. அது வந்து ரொம்ப ஒரு புவர் கண்டிஷனில் வந்து அதை பராமரிச்சுட்டு இருக்காங்க. are a cheering sight when they are full. ஸோ இந்த மாதிரி வாட்டர் டேங்க்ஸ், இந்த மாதிரி ரிவரு பாண்டு இதெல்லாம் ஃபுல்லாக இருக்கும் போது லைக் தலைன்னு இருக்கும் இல்லையா? ஸோ ஃபுல்லாக தண்ணி வந்து அலடிச்சிட்டே இருக்கும் போது பார்க்க எப்படி இருக்குமா, சியரிங்காக இருக்குமா, அந்த ஆறே சந்தோஷப்படுற மாதிரி நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, they are of course shallow, but this is less evidence since the water is slith laden and throws the light back. ஸோ இது வந்து ஒரு ஷாலோ தான், ஆனால் இதில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு லெஸ் எவிடன்ஸும் இருக்குது. இந்த வாட்டர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த வாட்டர் ஸ்லித் அப்படின்னா என்ன சொன்னேன், இந்த கீழே இருக்கிற அந்த வாட் இஸ் த அந்த ஃபைனஸ்ட் மண் மாதிரி இருக்கும்ல, நல்ல ஐயோ ஞாபகம் இல்லையே, இந்த சாண்ட், நம்ம பீச்சில் இருக்கிற சாண்ட் எப்படி சாஃப்டாக பொடியாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு பொடியான மண் வந்து இங்கே கீழே வந்து தங்கும். ஸோ அண்ட் த்ரோஸ் த லைட் பிளாக். ஸோ இந்த மாதிரி வெளிச்சம் அடிக்கும் போது அதோட லைட் வந்து கண்டிப்பாக மேலே பார்க்க வெளிச்சமாக இருக்கும், ஆனால் கீழே பார்க்க அது டார்க்காக தான் இருக்கும். அண்ட் த பாட்டம் டஸ் நாட் தேர்ஃபோர் ஷோன் அப். அதனால தான் இந்த பாட்டம் வந்து நமக்கு தெரியறது இல்லை, ஏன்னா மேலே தான் வெளிச்சம் இருக்குது, கீழே அந்த தண்ணி எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் அங்கே த லைட் பேக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, these tanks plays a vital role in South Indian agriculture. எந்த மாதிரி டேங்க்ஸ் வந்து வைட்டல் ரோல் ப்ளே பண்ணோம் ஹார்வெஸ்டிங்க்கு? அந்த வயலெல்லாம் பார்த்தோன்னா மோட்டார் பம்ப் போட்டிருப்பாங்க, மோட்டார் பம்ப் பக்கத்துலேயே ஒரு சின்ன தொட்டி மாதிரி கட்டியிருப்பாங்க, அப்படி தானே? ஸோ இதெல்லாம் அந்த சவுத் இந்தியன் அக்ரிகல்ச்சரில் ஒரு பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணோம். எதுக்காக இதெல்லாம் கட்டுறாங்க? அந்த தண்ணியை சேகரித்து வைக்கணும், அப்போ தானே அக்ரிகல்ச்சர் அவங்களால பண்ண முடியும், அதனால். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? Some of these tanks are surprisingly large and it is beautiful sight to see the sun rise or or set over one of them. ஸோ இந்த மாதிரி டேங்க்ஸ், ஸோ டேங்க்ஸ்ன்றது அந்த கட்டடத்தை மட்டும் லைக் செங்கலை மட்டும் வச்சு கட்டுறது இல்லை, இதையும் அவங்க டேங்க்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கட்டி அங்கே நீர் இருந்தாலும் அதுவும் டேங்க்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி டேங்க்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு பெருசாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குமா? என்ன அப்படின்னு பார்த்தா, சியர் இங்கே 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 சன் ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பாரு, இங்கே சன் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் நமக்கு. சன் செட் ஆகுறதும் சரி, இல்லை சன்ரைஸ் ஆகுறதும் சரி, அந்த வாட்டருக்கு வெளியிலேருந்து வரும்போது அவ்வளோ அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். வாட்டர் இன் த லேண்ட்ஸ்கேப் மே பி கம்பேர்டு டு த ஐஸ் இன் த ஹியூமன் ஃபேஸ். ஸோ அந்த தண்ணி, அந்த நிலத்தில் இருக்கிற தண்ணியை ஹியூமனில் இருக்கிற கண்ணோட கம்பேர் பண்ணுறாங்க, நம்ம ஃபேஸில் இருக்கிற கண்ணோட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ நம்ம ஃபேஸ்க்கு எது வந்து ஒரு அழகு சேர்க்கும்? நம்மளோட கண்ணு தானே. எஸ், இப்போ கண்ணு மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தால் நம்ம பார்க்க நல்லா இருக்க மாட்டோம்ல, அதே மாதிரி இந்த லேண்டுக்கு இந்த மாதிரி நம்ம வாழ்கிற லேண்டுக்கு அழகு சேர்க்கறது வந்து நம்ம தண்ணீர் தான். சரியாடா? It reflects the mood of the hour, being bright and gay when the sun shines, turning to dark and gloomy when the sun is overcast. So இந்த மாதிரி தண்ணி வந்து நமக்கு வந்து 1 hourக்கு ஒரு வாட்டி அதோட மூட சேஞ்ச் பண்ணி காட்டிகிட்டே இருக்குமா? எப்படி அப்படின்னு பார்த்தா, அந்த அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த மூட், அந்த சன் இருக்கு இல்லையா, அந்த சன் உதிக்கும் போது இந்த தண்ணியெல்லாம் எப்படி இருக்கும்? லைக் பீயிங் பிரைட் அண்ட் கே வென் த சன் ஷைன்ஸ். அந்த சன் உதிக்கும் போது இந்த தண்ணி எல்லாம் அப்படியே வெளிச்சமாக பிரைட்டாக பளபளன்னு இருக்கும். இதுவே அந்த சன் செட் ஆகும்போது ரொம்ப இருட்டாயிரும், க்ளூமினா டார்க் ஆகிரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாம் அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொடுக்குது. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? One of the most remarkable facts about water is its power to carry slith or finely divided soil in suspension. So
இந்த தண்ணிக்கு இவ்வளோ நேரம் அந்த தண்ணியோட சிறப்பம்சம் பார்த்தோம். இதுக்கு ஒரு அம்சமும் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, ஒன் ஆஃப் த ரிமார்க்கபிள் ஃபேக்ட் அபவுட் வாட்டர், இட் ஹாஸ் பவர். அந்த தண்ணிக்கு வந்து ஒரு பவர் இருக்கா. என்ன அப்படின்னு பார்த்தா, சிலதை வந்து கேரி பண்ணிட்டு வருமா. என்ன கேரி பண்ணிட்டு வரும் அப்படி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தண்ணி அலை அடிச்சுட்டு வரும்போது இந்த மாதிரி தண்ணி இங்கே வந்து அடிச்சுட்டு வருதுன்னு நினச்சிக்கோ, அதுக்கு கீழே என்ன இருக்கும், கண்டிப்பாக மண் துகள்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் அது வந்து என்ன கேரி பண்ணிட்டு வரும், கேரி ஸ்லித் ஆஃப் ஃபைன்லி டிவைடட் சாயில் இன் சஸ்பென்ஷன். ஸோ அந்த மண் வந்து மண்ணில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் நமக்கு இருக்குது, ஒரு லேயருக்கு ஒன்று சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சாயில்ஸை வந்து கேரி பண்ணிட்டு வர்றதுக்கு அதுக்கு வந்து பவர் இருக்குது. யாருக்கு பவர் இருக்குது, அந்த வாட்டருக்கு வந்து பவர் இருக்குது. ஓகே, this is the origin of the characteristics color of the water in rain-fed tank. ஸோ இதுதான் எது வந்து ஒரிஜினல், இந்த அடிச்சுட்டு வருது பற்றியா, அதுதான் ஒரிஜினல் கேரக்டர் கலர் ஆஃப் த வாட்டர் இன் ரெயின்ஃபெட் டேங்க்ஸ். ஸோ ரெயின்ஃபெட் டேங்க்ஸ் அப்படின்றது டேங்க் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி தண்ணி இப்போது இந்த மாதிரி அடிச்சுட்டு வருது பற்றியா, அப்போது இது இங்கே ஸ்டோர் ஆகுது. இது வந்து கொஞ்சம் ஃபைனாகி அதோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணுமா. நமக்கு வந்து தெரியும், அந்த செம்மண்ணில் களிமண் மாதிரி கலரில் இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும், பச்சை கலரில் இருக்கும் தண்ணி. அப்படியே ஃபில்டர் ஆகி தான் கடலுக்கு போகும்போது அது ப்ளூ கலரில் மாறிடும், விச் மீன்ஸ் அந்த சி கலருக்கே அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அதோட கலர் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ரெயின் வாட்டரில் வந்து அதனால் ஸ்டோர் பண்ண முடியும். This color varies with nature of earth in the catchment. ஸோ இந்த கேட்ச்மெண்ட் அப்படின்னா ஒரு இடத்துலையும் தண்ணி தேங்கி ட்ராவல் ஆகுது இல்லையா. ஸோ ஒரு இடத்துல கேட்ச் ஆகுறது தான் அந்த கேட்ச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ரெயின் இந்த மாதிரி வாட்டர் எல்லாமே அந்த ஃப்ளோயிங்கில் இருக்கும் போது அந்த கலர்ஸ் வந்து ஏன் சேஞ்ச் ஆகுது, அந்த வாட் இஸ் தட், அந்த டிபெண்ட்ஸ் ஆன் த சாயில். அந்த மண் துகள்கள் அடிச்சுட்டு வருது இல்லையா. ஸோ அந்த துகள்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் தங்கிக்கிட்டே போகும். ஸோ ஃபைனாக போய் கடலை கலந்துடும். அதனால தான் அதோட கேரக்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா. திஸ் கலர் வேரிஸ் வித் த நேச்சர் ஆஃப் த எர்த்ஸ் இன் த கேட்ச்மெண்ட் ஏரியா அண்ட் இஸ் மோர் விவிட் இமீடியட்லி ஆஃப்டர் அ ஃப்ரெஷ் இன்ஃப்ளோ ஃபாலோயிங் ரெயின். ஸோ கேட்ச்மெண்ட்னா என்ன, அந்த தங்கக்கூடிய அந்த இடம், அந்த மண் வந்து ஒரு இடத்துலையும் தங்கி அடிச்சுட்டு போகும்போது ஒரு இடத்துல தங்கி அடிச்சுட்டு போகும். ஸோ அதுதான் கேட்ச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி கேட்ச்மெண்ட் இருக்கிற இடத்துல ஆஃப்டர் த ஃப்ரெஷ் ஃப்ளோயிங் ரிவர். ஸோ அந்த மாதிரி வந்து வரும்போது இப்போ திடீர்னு மழை பெஞ்சதுன்னா மேலே தண்ணி எப்படி இருக்குமா, நல்ல வெள்ளையாக இருக்கும். அதுவே கீழே பார்த்தா கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும்ல, ஏன்னா கீழே ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு அழுக்கான ஒரு தண்ணி தானே அந்த இடத்துல இருக்கும். ஸோ இம்மீடியட்டாக வரும்போது மேலே பார்க்க ஒயிட்டாக இருக்கும், மழை வந்துச்சுன்னா ஒயிட்டாக இருக்கும், கீழே பார்க்க கொஞ்சம் கலராக இருக்கும். ஸ்விஃப்ட்லி flowing water can carry fairly large and heavy particles. இந்த மாதிரி flowing water, ஸோ அடிச்சுட்டு வர தண்ணி நமக்கு அதிகமாக என்ன வந்து சேர்க்கும் அப்படின்னா லார்ஜ் ஆர் ஹெவி பார்ட்டிசிபிள்ஸ், விச் மீன்ஸ் அந்த கல் மண். ஸோ சில இடத்துல ஃபைனாக இருக்கா, சில இடத்துல பெரிய கல்லை கூட தண்ணியில் அடிச்சுட்டு வரலாம். ஸோ அந்த அடிச்சுட்டு வந்தாலுமே அந்த சாயிலுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும். சரியா. த finest participle, however, remain floating within the liquid in spite of their greater density and are carried to great distance. ஸோ இந்த ஃபைனஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு அந்த மண் துகள்கள் இருக்குல்ல, அந்த ஸ்லிட்டு. ஸோ இது வந்து அந்த தண்ணியில் அடிச்சுட்டு வரும்போது ரிமைனிங் ஃப்ளோட்டிங். ஏன் அப்படின்னு பார்த்தா அது வந்து ரொம்ப வெயிட் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், அதனால் அந்த தண்ணியில் சில மண் வந்து மிதந்துட்டு இருக்கும் அப்படின்றாங்க. ஃப்ளோயிங் வித் இன் த லிக்விட் இன் ஸ்பைட் ஆஃப் த கிரேட் டென்சிட்டி. ஸோ அதுக்கு வந்து டென்சிட்டி இருக்குது, ஆனால் அது ரொம்ப மெலிசா குட்டியாக ஃபைனாக இருக்கிறதுனால சில மண் வந்து மேலே மிதந்துட்டு இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மண் எல்லாம் என்ன பண்ணும், கீழே வந்து அப்படியே செட்டில் ஆயிரும். ஆர் கேரி டு த கிரேட் டிஸ்டன்ஸ். இந்த மாதிரி அந்த டென்சிட்டி இருந்தாலுமே அது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு வரும். சச் பார்ட்டிசிபிள்ஸ் are of course extremely small. Yes, அந்த மண் துகள்கள் ஸ்மாலாக தானே இருக்கும், ஸ்மாலாக இருந்தாலுமே பட் அது வந்து but there is number also great and incredible large amount of solid matter can be transported in the way. அது வந்து பார்க்க சேஸாக இருக்கு, ஆனால் அதிலிருந்து கிடைக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப பெருசு. large amount of solid matter. சாலிட் மேட்டர்னா என்ன, நம்மளோட சாயிலேருந்து வர விஷயங்கள் தானே. ஸோ அது பார்க்க சின்னதாக ஃபைனாக ஸ்லிட்டாக இருந்தாலுமே அதில் கிடைக்கக்கூடிய சாலிட் மேட்டர்ஸ் வந்து கேன் பி டிரான்ஸ்போர்ட்டட் இன் திஸ் வே அப்படின்றாங்க. சரியா. நெக்ஸ்ட் போலாமா.
when slit-laden water mixed with the salt water of the sea, there is a rapid precipitation of the suspended matter. So, இப்போ slit laden அப்படின்னா என்ன, அந்த அடிச்சிட்டு அந்த ஃப்ளோவில் அடிச்சிட்டு வர அந்த மண் துகள்கள் இருக்குல்ல, அந்த மண் துகள்கள் வந்து வாட்டரோட மிக்ஸ் ஆகும்போது சால்ட் வாட்டர் டு த சி. ஸோ அப்போ சீ கிட்ட வரும்போது, ஸோ இந்த மாதிரி வாட்டர், அந்த ஸ்லிட் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு கடைசியில் எங்கே போகும், சீட்டை போகுமா. ஸோ அந்த மாதிரி அடிச்சிட்டு வரும்போது there is a rapid precipitation of the suspended matter. அதுக்குள்ள இருந்து நமக்கு வந்து நிறைய வந்து மேட்டர்ஸ் கிடைக்கப்படும், which means solid, liquid அந்த மாதிரி நிறைய கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ நம்மளோட அந்த what is that, கரண்ட்ல தண்ணியிலேருந்து கூட கரண்ட்லாம் எடுப்பாங்க இல்லையா, ஹைட்ரோ, அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இங்கே பேசலாம். This can be readily seen when one travels by the steamer down a great river to the deep sea. ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன், which means ஸோ இங்கே வந்து ஃப்ளோ ஆகிட்டே வருது, தண்ணி வந்துட்டே இருக்கு. ஸோ மேலே தண்ணியாக இருக்கு, கீழே வந்து அந்த மண் துகள்கள் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்தையும் 2000 அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, 2000 மைல் அப்படின்னு கடந்து வந்தது இல்லையா. ஸோ இந்த மாதிரி கடந்து வரும்போது அது கடைசியில் போய் எங்கே கலக்குமா, சீல கலக்குமா. ஸோ இந்த மாதிரி கலக்கிற ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பை ஸ்ட்ரீமர்னா கடலில் வந்து ஒரு ஷிப்பு போயிட்டு இருக்கு சரியா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீமரால் இந்த கிரேட் ரிவர் வந்து எப்படி மிக்ஸ் ஆகுது டு த டீப் சி. ஓகே, ஸோ இந்த ரிவர், அந்த what is that, மெடிட்டேரியன் ரிவர் வந்து இந்த வழியா வந்து எப்படி இந்த டீப் சீல மிக்ஸ் ஆகுதுன்றதை நம்ம ஸ்ட்ரீமர் வழியா பார்க்கலாம். The color of the water changes successively. Yes, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ மேலே வந்து கொஞ்சம் லைட் படும்போது வெள்ளையா தெரியும், கீழே வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியும். ஸோ இப்போ அதை பற்றி பேசுகிறாங்க. அந்த கலர் ஆஃப் த வாட்டர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா ஃப்ரம் த, ஸோ என்ன மாதிரிலாம், ஃப்ரம் muddy red to brown. ஸோ muddy redனா என்ன, செம்மண் கலரில் வந்து ப்ரௌன் கலராக மாறலாம், இல்லை ப்ரௌன் கலராக இருக்கலாம். Of slit through varying shades of yellow and green finally to the blue of the deep sea. ஸோ என்ன மாதிரி எல்லாம் அந்த வாட்டர் கலர் வந்து சேஞ்ச் ஆகுமா, அடிச்சிட்டு வரப்பட்ட அந்த வாட்டர் கலர் எப்படி சேஞ்ச் ஆகுமா, மடி ரெட்டாக இருக்கலாம், ப்ரௌனாக இருக்கலாம். ப்ரௌன் எப்படி, அந்த மண் வந்து அந்த கலரில் தான் இருக்கும், ஸோ அதனால லைக் செம்மண் மாதிரி, ஸோ செம்மண் கலரில் இருக்கலாம். பட் இந்த ஷேட்ஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும், டிபெண்ட் ஆன் த கேட்ச்மெண்ட் ஆஃப் த சாயில். ஸோ இங்கே ஒரு கேட்ச்மெண்ட், இங்கே ஒரு தண்ணி தேங்கி நிற்கிதுன்னு வச்சுக்கோ, இங்கே ஒரு கேட்ச்மெண்ட் இருக்குது, ஸோ இங்கே தண்ணி தேங்கி நிற்கிது, ஸோ இங்கே தண்ணி தேங்கி, இந்த மாதிரி ஒரு கேட்ச்மெண்ட்லையும் அதோட கலர்ஸ் வந்து வேரி ஆகிட்டே போகும். ஏன்னா அந்த சாயில் அங்கேயே ஸ்டே ஆயிரும். ஸோ ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட மண் வந்து அங்கேயே செட்டில் ஆயிரும். ஸோ அந்த செட்டில் ஆகுது வந்து ஒரு ஷேட் கொடுக்கும், எல்லோ ஷேட் கொடுக்கும், க்ரீன் ஷேட் கொடுக்கும். ஃபைனலாக இந்த எல்லாமே இந்த லாஸ்ட் பார்ட்டில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த தண்ணியும் மண்ணும் கடைசியில் வந்து எங்கே வந்து கலக்குமா, அந்த டீப் ப்ளூ சீல கலக்கும். ஓகேவா. That great tract of land has been formed by slit, thus deposit it evidence on an examination of the soil in alluvial area. So alluvial area அப்படின்னா ஒன்றும் இல்லை, களிமண். ஸோ களிமண்லாம் எங்கே ஸ்டோர் ஆகுமோ அந்த மாதிரி கேட்ச்மெண்ட் ஆன பிளேஸில் வந்து களிமண்லாம் ஸ்டோர் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு எவிடன்ஸ் நமக்கு. ஸோ இது வந்து நம்ம எக்ஸாம் ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு எவிடன்ஸ். ஸோ மண்ணெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல அந்தந்த கேட்ச்மெண்ட் பண்ணும்போது ஸோ அலுவியலும் அதோட இடத்துல கேட்ச் ஆயிரும், களிமண்ணும் அந்த ஏரியாவில் வந்து செட்டில் ஆயிரும். such land consisting as it does of finely divided matter is usually very fertility. இந்த மாதிரி லேண்டில் வந்து நம்மளுக்கு அலுவலும் கிடைக்கும். The flow of water has undoubtedly played a great part and beneficent one in the logical process by which the soil on the earth's surface has been formed from the rocks of its crust. So in the flow of water, இந்த flow of water இருக்கு இல்லையா, undoubtedly ஒரு great part, கிரேட் ஒரு சிறந்த ஒரு இடத்த வந்து நம்ம இவ்வளோ நேரம் படித்ததை வச்சு புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒரு நல்ல இடத்த பிடிச்சிருக்கு, அதில் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. இப்போது ஜுவாலஜிக்கல் ப்ராசஸ் ஜுவாலஜிக்கல் ப்ராசஸில் பார்த்தோம் அப்படின்னா அதோட சாயில் இருக்கு இல்லையா, அந்த அடிச்சுட்டு வரப்பட்ட மண், அதை தான் சாயில்னு சொல்கிறோம். ஸோ அந்த சாயில் அந்த எர்த் சர்ஃபேஸில் என்ன பண்ணுமா, இப்போது அந்த ராக்ஸ் எல்லாம் தாண்டி வரும்போது அந்த ராக்ஸ் கிட்டே இருக்கிற மண் துகள்களையும் அடிச்சுட்டு வந்துடும், தண்ணியில் அடிச்சுட்டு வந்துடும். ஸோ ஃப்ரம் இட்ஸ் crust. ஸோ க்ரஸ்ட்னா ஒன்றும் இல்லை, அந்த ராக்கை சுற்றி இருக்கிற அந்த
மண்ணை தான் நம்ம crust அப்படின்னு சொல்லுவோம். ஸோ the upper layer of the earth is called crust அப்படிதானே. ஸோ இந்த மாதிரி crustடையும் அது வந்து ராக்லேருந்து எடுத்துட்டு வந்துடுது. the same agent. ஸோ த சேம் ஏஜென்ட்னா இதே ப்ராசஸ் தான். ஸோ இந்த ப்ராசஸ் இவ்வளோ நேரம் நமக்கு நல்லது பண்ணுச்சு, ஆனால் இதுவே நமக்கு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது அப்படின்றது தான் இங்கே த சேம் ஏஜென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. த சேம் ஏஜென்சி however under appropriate condition can also play a destructive part and wash away the soil which is the foundation of all agriculture. Yes. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்ன, தண்ணி வந்து அடிச்சுட்டு வந்துச்சு, அது வந்து இப்படி சீல கலந்துச்சு, ஸோ அந்தந்த சாயில் அங்கங்கே கேட்ச்மெண்ட் ஆகி நின்றுரும், இதை தானே பார்த்தோம். இந்த மாதிரி அடிச்சுட்டு வர தண்ணி எல்லாமே ஒரு டைம் நல்லதும் நடக்கும், ஆனால் இன்னொரு சைடு வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா சாயில் இருக்கு இல்லையா எங்க. ஸோ இந்த சாயில் வந்து ஒரு இடத்துலையும் ஃபில்டர் ஆகி போகும்போது என்ன ஆகுமா, அதோட மண் வளத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுமா. ஸோ அந்த சாயில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தையும் ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்க்கு அந்த ஃப்ளோவில் வந்து அடிச்சுட்டு போயிடும். ஸோ அப்படி மண் வளம் இல்லாமல் அந்த சாயில் எரோஷன்ஸ் வந்து எடுத்துச்சுன்னா அக்ரிகல்ச்சர் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு சாயில் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு ரீசன். அப்படி தானே, சாயில் வளம் நல்லா இருந்தால் தான் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். இப்படி மண் வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருந்தால் எப்படி அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. And if allowed to proceed unchecked can have the most dangerous effects on the life of the country. அந்த மண் வளத்தை மட்டும் நம்ம பார்க்காம அந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டரில் வந்து சாயில் எரோஷன் நடக்கிறத வந்து நம்ம தடுக்காமல் அன்செக் பண்ணாமல் இருந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பெரிய டிசாஸ்டர் வந்து நடக்கிறதுக்கு நம்ம கண்ட்ரியில் வாய்ப்பு இருக்குது. விச் மீன்ஸ் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது, அப்போ லைஃப் எல்லாமே பாதிக்கப்படும் இல்லையா, அதுதான். The problem of soil erosion. ஸோ இப்போ சாயில் பற்றி பேசினதுனால அங்கே சாயில் erosions வந்துருச்சு. ஓகே, soil erosion is one of the serious import in various countries and especially in many part of India. ஸோ நம்ம இந்தியாவில் நம்ம நிறைய அக்ரிகல்ச்சர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த சாயில் எரோஷன் அப்படின்றத நம்ம வந்து ப்ராப்ளமை லைக் எக்ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணலை அப்படின்னா, ஒரு ரெமெடி கண்டுபிடிக்கலன்னா கண்டிப்பாக நம்ம வந்து மெனி டிஸ்அட்வான்டேஜஸ் சந்திக்க நேரிடும். The condition under which it occurs and the measure by which it can be checked or are deserving of the closest study. ஸோ இந்த மாதிரி ஒரு சாயில் எரோஷன் அந்த கண்டிஷனை நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஒரு ஆராய்ஞ்சு லைக் வந்து அதில் தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி எல்லாம் செக்ஸ் எடுக்க முடியுமோ, மெஷர்மெண்ட்ஸ், ஒரு ரெமெடியல் மெஷர் எடுக்க முடியுமோ அது எல்லாமே எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு க்ளோசஸ்ட் ஸ்டடியில் எப்போவுமே அப்சர்வேஷனில் வச்சுக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து சாயில் எரோஷன். சரியா, சாயில் எரோஷன் அக்கர்ஸ் இன் சக்ஸசிவ் ஸ்டெப்ஸ். எஸ், என்ன மாதிரி சக்ஸசிவ் ஸ்டெப்ஸ்? ஸோ ஒரு பிளேஸ்லேருந்து அதோட மண் வளத்தை வந்து அப்படியே ஃப்ளோவில் வந்து போயிட்டே இருக்கும் இல்லையா, இதை தான் சக்ஸசிவ் ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறது. ஸோ சாயில் எரோஷன் அக்கர்ஸ் இன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அது நடக்கும். ஃபஸ்ட்டு வாழ்ந்த காலத்தில், நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் வந்து இது வந்து கொஞ்சம் அன்னோட்டிஸ்டாக தான் இருந்துச்சு. பட் இப்போ லேட்டஸ்ட் ஸ்டேஜ் இந்த டெக்னாலஜி இந்த மாதிரி வளர்றதுனால அந்த the cutting up and washing away of the earth is only too painful apparent in the formation of the deep gulls and ravines which make all agriculture impossible. So இப்போ இருக்கிற லேட்டஸ்டான டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இதை வந்து கண்டிப்பாக நம்மளால மாற்ற முடியும். அந்த மாதிரி ஒரு டீப் கல்ஸ் இருக்கிற இடத்துல, ரெவைன்ஸ் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக நம்மளால ஒரு சேஞ்சஸ் கொண்டுட்டு வர முடியும். சரியா, sudden burst of excessive heavy rain resulting in a large run of sulfur water are the principal factor in causing soil erosion. So இன்னொரு ரீசன், ஃபஸ்ட்டு வந்து என்ன ரீசன் சொன்னாங்க, அந்த மண் வந்து அடிச்சுட்டு வருது இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நம்ம கரெக்டான ஒரு மெஷர் எடுக்கலைன்னா நம்மளோட சாயில் எரோஷன்ஸ் வந்து இன்னும் அதிகமாகிட்டு தான் போகும், மண் வளம் வந்து கம்மியாயிட்டே வரும். ஸோ அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது, இது ஒரு காஸ். சரியா, இப்போ ரெண்டாவதாக ஒரு காஸ் என்னன்னு பார்த்தா, இப்போ சடனாக ஹெவி ரெயின், ஸ்கூலெல்லாம் லீவ் விடுற அளவுக்கு ரெயின் வந்துச்சு அப்படின்னா, ஸோ அது எதில் ரிசல்ட் ஆகும்,
resulting in a large run of sulfur water or the principal factor in causing the soil erosion, which means இப்போ மழை அடிச்சு ஊத்திட்டே இருக்கு, அப்போ தண்ணி வந்து போய்கிட்டே இருக்கும். அப்போ போய்கிட்டே இருந்தா என்ன ஆகும், கீழே இருக்கிற மண் வளம் அதுக்கு கீழே செட்டில் ஆயிருக்கும் இல்லையா, ஸோ அந்த மண்ணும் சேர்ந்து அடிச்சுட்டு போகும். ஸோ ஹெவி ரெயின் வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி நம்ம வந்து லைக் வந்து சேவ் பண்ணோம். இப்போ தண்ணியை ஸ்டோர் பண்ற மாதிரி நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்தணும், அதுக்கு கீழே இருக்கிற சாயிலும் அதோட பிளேஸ்ல அங்கேயே இருக்கும், which means அந்த சாயிலோட ஸ்ட்ரென்த்தும் அப்படியே அங்கே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கலாம். contributory causes. So என்ன மாதிரி காசஸ்லாம் இருக்கு, contributory causes are the slope of the land. ஸோ இந்த தண்ணி அடிச்சுட்டு போகிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து துணை போகுது, காசாக இருக்குன்னு பார்த்தா ஸ்லோப் ஆஃப் த லேண்ட். ஸோ நிலம் வந்து நிலச்சரிவு ஏற்படும், அந்த மேலே கீழே அந்த ஏற்றி இறக்கமாக இருக்கலையே, அதுதான் ஸ்லோப் ஆஃப் லேண்ட். ரிமூவல் ஆஃப் நேச்சுரல் ப்ரொடக்டிவ் கோட் ஆஃப் வெஜிடேஷன், தென் ஸோ நேச்சுரலாக ப்ரொடியூஸ் பண்ணுற வெஜிடேஷன்ஸ், தென் the existence of runs along with which the water can flow with rapid gathering momentums, and the absence of any checks of such flow. So any checks அப்படின்னா இந்த மாதிரி தடுப்புகள், ஸோ அங்கங்கே தடுப்புகள் வைக்காம நம்ம விட்டுட்டே இருந்தோம்னா கண்டிப்பா இந்த மாதிரி அந்த சல்ஃபர் வாட்டர் எல்லாமே லைக் அதிகமாகிக்கிட்டு தான் போகும். Incredibly large quantity of precious soil can be washed away if such condition exists. ஸோ இன்க்ரெடிபிளினா கண்டிப்பா இது ஃபியூச்சரில், ஸோ ஃபியூச்சரில் என்ன ஆகுமா, ஒரு லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ப்ரெஷியஸ் சாயில் வந்து நம்ம வாஷாகவே ஆகிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட எதுவுமே இருக்காது. கண்டிஷன் எக்ஸிஸ்ட், கண்டிப்பாக நம்ம லைக் எக்ஸிஸ்ட்னா வெளியே போயிடும் அந்த மாதிரி. ஆஸ் இட் டு ஆஃபன் த கேஸ். ஓகே, ஸோ சாயில் எரோஷன்ஸ் வராமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். எஸ், இந்த மாதிரி மண் வளத்தை வந்து நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. The means which soil erosion presents to the continuous of successful agriculture is an alarming one in many part of the India, calling urgently for attention and prevention action. So இந்த soil erosion தான் வந்து இப்போ நம்ம ஒரு எப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் இந்த சாயில் எரோஷன் வந்து மெனி பார்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வந்து பொதுவாக எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனாக பார்க்கணும். ஓகே, ஸோ எமர்ஜென்சி மீன்ஸ் அர்ஜென்ட்லாக காலிங் அர்ஜென்ட்லி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனாக பார்க்கணும் ஃபார் அட்டெண்டிங் அண்ட் ப்ரிவென்டிங் த ஆக்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம எமர்ஜென்சின்னு டிக்ளேர் பண்ணும்போது அதுக்கு கண்டிப்பாக ஒரு ரெமெடியல் மெஷரும் எடுக்கணும். The terracing of land, constructing of buds to check the flow of water. Yes, so the terracing of land means அங்கங்க அந்த land வந்து எந்த மாதிரி ஒரு சாயிலை தக்க வச்சுக்கும் அது பார்க்கணும். தென் வந்து constructing of buds, which means அந்த செக் பாயிண்ட் இருக்கு இல்லையா, தடுப்புகள், அந்த மாதிரி தடுப்புகளை வந்து நம்ம கட்டணும் to control the flow of water. The practice of counter civilization and the planting of appropriate types of vegetation or commonest the measure that have been suggested. ஸோ என்ன மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கலாம், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த செக் பாயிண்ட்ஸ் வந்து வைக்கலாம் அப்படிதானே. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாயில் எரோஷன் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஸோ சாயில் எரோஷன் இருந்துச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கான ஃப்ளோ, அந்த வாட்டரோட ஃப்ளோ வந்து கட்டுப்படுத்துறதுக்காக அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ இங்கே நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ இந்த மாதிரி தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டாலும் அது அக்ரிகல்ச்சர் லேண்டு தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸில் எந்த மாதிரி ஒரு வெஜிடேஷன் வந்து வச்சா வளரும், அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரிசர்ச்சையும் நம்ம வந்து பண்ணணும். அதுதான் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன். ஸோ எந்த மாதிரி வெஜிடேஷனை அந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். இட் இஸ் ஆப்வியஸ்லி தட் த எய்ம் ஷுட் பி செக் த ஃப்ளோ ஆஃப் த வாட்டர் அட் த ஏர்லியஸ்ட். ஸோ நம்மளோட எய்ம் என்னவா இருக்கு, அந்த செக் பாயிண்ட், அந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டரை வந்து தடுக்கிறது தான் நம்மளோட மெயின் எய்மாக இருக்குது. அது வந்து கரெக்டான ஒரு விஷயந்தான். பாசிபிள் ஸ்டேஜ் பிஃபோர் இட் ஹேஸ் அக்வயர்ட் எனி before it has acquired any appreciable momentum and correspondingly large
டிஸ்ட்ராக்டிவ் பவர். ஸோ நம்ம எப்படி வந்து அதை தடுக்கணுமா? எஸ், நிறைய செக்ஸ் வைக்கிறோம் அந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இது வந்து ஏர்லியஸ்ட்டாக பாசிபிளான ஒரு ஸ்டேஜ் தான் பிஃபோர் இட் ஹேஸ் அக்வயர்ட். ஸோ அது வந்து நம்மளை வேறு எந்த விதத்துலேயும் தள்ளி விடாத அளவுக்கு. ஸோ தண்ணி சேர்ந்துட்டே இருந்தால் என்ன ஆகும்? அப்போ லைக் வந்து அந்த வீட்டுக்குள்ளே ஊருக்குள்ளே இப்போ தண்ணி நிலத்தில் ஊறிட்டே இருந்தால் லைக் மேலே வரத்துக்கும் சான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இங்கே சொல்கிறேன். அண்ட் கரஸ்பாண்டிங் லார்ஜ் டிஸ்ட்ராக்டிவ் பவர். இந்த மாதிரி நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு அழிவில் கொண்டு போய் தான் முடியும். வாட்டர் இஸ் த பேஸ் ஆஃப் ஆல் லைஃப். ஸோ இது நமக்கு தெரியும். வாட்டர் தான் லிவிங் ஆர்கானிசம். நான் லிவிங் சொல்ல முடியாது. ஸோ லிவிங்கில் வந்து நம்ம மனுஷங்க இருக்கும், மரம் செடி கொடி இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது. இவங்க எல்லாத்துக்கும் பேஸான ஒரு விஷயம் என்ன? வாட்டர் தான். எவ்ரி அனிமல் ஆர் பிளான்ட் கண்டெயின் அ substantial proposition of free and combined water in its body, and no kind of physiological activity is possible in which the fluid does not play an essential part, which means நம்ம எந்த உயிரினமா இருந்தாலும் சரி, ஸோ எல்லா உயிரினருக்கும் தண்ணி அப்படின்றது ஒரு தேவையான ஒரு விஷயம் அப்படி தானே? ஸோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிற அந்த பாடியில், அந்த ஹியூமனோட பாடியில், அனிமலோட பாடியில், இல்லை அந்த பிளான்ட்டோட க்ரோத்தில் ஒரு ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிற டைமில் தண்ணி இல்லாமல் யாராலும் இருக்க முடியாது. ஸோ தண்ணி தான் ஒரு மேஜரான ஒரு விஷயம். தட் மீன்ஸ் ஃப்ளூயிட். அதுதான் இங்கே வந்து ஃப்ளூயிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது. சரியா? ஸோ ஃப்ளூயிட் டஸ் நாட் பிளே அன் எசென்ஷியல், ஃப்ளூயிட் டஸ் பிளே த எசென்ஷியல் ரோல் அப்படின்றாங்க. வாட்டர் இஸ் அஃப்கோர்ஸ் நெசசரி ஃபார் அனிமல் லைஃப். ஸோ வாட்டர் கண்டிப்பாக அனிமல் லைஃப்க்கும் ஒரு நெசசரியான ஒரு திங் தான். while moisture in the soil is equally water is of course necessary for animal life. yes, நமக்கு தெரியும். ஸோ நம்மள மாதிரி அனிமல்ஸ்க்கு வாட்டர் வந்து ஒரு நெசசரியான ஒரு விஷயம்தான். while moisture in the soil is equally imperative for the life and growth of plants and trees through the quantity necessary varies enormously with the species. so here under moisture அப்படின்னா அந்த லேண்டோட, which means அந்த சாயில் இருக்கு இல்லையா, அந்த மண்ணோட வளம் அது மாய்ஸ்சராக இருக்கா எப்படின்றத வச்சு தான் நம்மளால அந்த லைஃப் வாழ்கிற இடமா இல்லை பிளான்ட் நட்டுற இடமா அப்படின்றத நம்மளால முடிவு பண்ண முடியும். ஸோ இட் இஸ் நெசசரி வேரிஸ் எனாமரஸ்லி வித் த ஸ்பைசஸ், விச் மீன்ஸ் அது வந்து இன்னமும் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கு. The conservation and utilization of water is thus fundamental for human welfare. yes, எது நம்மளோட ஒரு ஃபண்டமெண்டல்னா என்ன? தேவையான ஒரு ஃபண்டமெண்டல் திங்னா என்ன? ஃபுட், வாட்டர், ஷெல்டர். ஸோ மனிதருக்கு தேவையான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ வாட்டரும் ஒரு ஃபண்டமெண்டலான திங் தான். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணுறது, அதை எப்படி வந்து பாதுகாக்கிறது, எப்படி செலவு பண்ணுறது, எல்லாமே ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு திங்ஸ் தான். அது வந்து ஹியூமனான நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் artesians water, the ultimate source in all cases is rain or snowfall, which means apart from artesians na like வந்து தானா சொரக்கும் இல்லையா? ஸோ அந்த நீர் வளத்தை தவிர நமக்கு வேற, அந்த நீர் வளத்தை தவிர நமக்கு வேற என்ன மாதிரி சோர்சஸ்லேருந்து தண்ணி கிடைக்கும்? கண்டிப்பாக ரெயின் அண்ட் ஸ்னோஃபால், இந்த ரெண்டு விஷயத்துலேருந்து தான் நமக்கு வந்து தண்ணி கிடைக்கும். அப்பார்ட் ஃப்ரம் அந்த தானாக ஊறக்கூடிய அந்த வளத்தை தவிர வேற எங்கேருந்து நமக்கு தண்ணி கிடைக்கும்? ஸ்னோ அண்ட் வாட்டர்ஃபால், இந்த ரெண்டு விஷயத்தில். Much of Indian agriculture depends on seasonal rainfall and it is therefore very sensitive to any failure or irregularity of the same. இப்போ இந்தியன் அக்ரிகல்ச்சர் நமக்கு தெரியாதது இல்லை. இந்தியன் அக்ரிகல்ச்சர் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? ஸோ இந்தியன் அக்ரிகல்ச்சர் மோஸ்டாகவே அந்த ரெயினை டிபெண்ட் பண்ணி தான், அந்த மழை பருவ காலத்தை குறித்து தான் எந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அப்படி டிபெண்ட் பண்ணி இருக்கிற நம்மளோட அக்ரிகல்ச்சர் அந்த சீசனை வந்து அண்ட் இட் இஸ் தேர்ஃபோர் வெரி சென்சிட்டிவ் டு எனி ஃபெயிலியர். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் ஒரு மழை வரலை இல்லை தண்ணி இல்லை அப்படின்னா அது கிரேட்டஸ்ட் ஃபெயிலியரில் தான் போய் முடியும். ஒரு பெரிய ஃபெயிலியரில் தான் போய் முடியும். why it is automatic? ஒரு பெரிய ஃபெயிலியரில் தான் போய் முடியும். சரியா? ஆஃப் ஆர் irregularity ஆஃப் த சேம். irregularityனா which means அந்த ரெகுலர் ஃப்ளோ கிடைக்காததுனால. The problems of soil erosion, the problems of soil erosion and of inadequate or irregular rainfall are closely connected with each other. So என்ன மாதிரி ஒரு விஷயம் க்ளோஸாக கனெக்டட் ஆயிருக்கு?
எது வந்து கனெக்டட் ஆயிருக்கு? the problem of rainfall and soil erosion. இந்த soil erosionம் இந்த rainfallம் வந்து ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு. சரியா? So ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு. It is clear that the adoption of techniques preventing soil erosion would also help to conserve and keep the water whether it is wanted or in other words. It is clear that the adoption of techniques preventing soil erosion would also help to conserve. So adoption of soil na like the soil வந்து சரி பண்றதுக்கு என்ன மாதிரி ஒரு டெக்னிக்கை வந்து நம்ம அடாப்ட் பண்றோம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். Also help to conserve and keep the water where it is wanted. ஸோ எங்கே தண்ணி தேவைப்படுதோ அதை வந்து அங்கே தேக்கி வச்சுக்கணும். அதை தான் சொல்கிறாங்க. எப்படி தேக்கி வச்சுக்க முடியும்? ஸோ ரிவர் இருக்குது, பாண்ட் இருக்குது, பெரிய பெரிய டேங்க்ஸ் இருக்குது, நம்ம வீட்லேயும் வாட்டர் டேங்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்மளுக்கு தண்ணி தேவைப்படுற இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இன் அதர் வேர்ட்ஸ், on and in the soil. So on என்ன மேலே, இன்னா கீழே. ஸோ சாயிலுக்கு மேலேயும் அந்த மழை நீரையும் அந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டரையும் சேகரிக்கணும். அட் த சேம் டைம் அந்த சாயில் இருக்கிற மண் வளத்தையும் நம்ம வந்து சேகரிக்கணும். அண்ட் சச் டெக்னிக்ஸ் therefore serves a double purpose. ஸோ இந்த மாதிரி டெக்னிக் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எது வந்து டபுள் பர்பஸாக இருக்கும்? அந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டரை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு பர்பஸ், அண்ட் அந்த சாயில் எரோஷன் வராமல் பாதுகாக்கிறது இன்னொரு பர்பஸ். இந்த மாதிரி 2 in 1. ஓகேவா? கண்ணா லட்டு திங்க ஆசையா, அந்த மாதிரி ரெண்டுத்தையும் நம்மளால சரியா பார்க்க முடியும். It is evident, however, that in a country having only a seasonal rainfall, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லா டைமுமே மழை பெய்யாது, ஏதாவது சீசனல் ரெயின்ஃபால்ஸ் தான் இருக்கும். அண்ட் இமென்சிவ் குவான்டிட்டி ஆஃப் ரெயின் வாட்டர் மஸ்ட் நெசசரி ரன் ஆஃப் த கிரவுண்ட், விச் மீன்ஸ் இப்போ மழை செம்மையாக அடிச்சுட்டு ஊற்றுது, அப்போ அந்த மாதிரி டைமில் ஒரு டேங்க்கெல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகி போகும் பார்த்தியா? ஸோ அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க? ரன் ஆஃப் த கிரவுண்ட். ஸோ அந்த கிரவுண்ட்லேருந்து அது என்ன பண்ணியிருக்கு? அந்த ஓவர்ஃப்ளோ ஆகி அடிக்கிற மழையில் வந்து போய்கிட்டே இருக்கான். ஸோ அதை தான் அங்கே வந்து ரன் ஆஃப் த கிரவுண்ட். த கலெக்ஷன் இந்த மாதிரி லைக் ஸ்டோர் பண்ணி வச்சு ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணியை நம்ம என்ன பண்ணணும்னா, த கலெக்ஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் திஸ் வாட்டர், எந்த வாட்டர் இந்த வீணாக போயிட்டே இருக்குது பார்த்தியா, ஓவர்ஃப்ளோ ஆகி போயிட்டே இருக்குல்ல, இதெல்லாம் கலெக்ட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணலாமா? எந்த மாதிரி? லைக் அ வைட்டல் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியும்? அங்கங்கே செக் பாயிண்ட்ஸ் வைக்கணும். அதை தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி செக் பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து கலெக்ட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணோன்னா அதுவே ஒரு பெரிய வைட்டல் ரோலாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் அதுவே ஒரு பெரிய சேஞ்சஸாக இருக்கும். மச் ஆஃப் இட்ஸ் ஃப்ளோ டவுன் இன் டு த ஸ்ட்ரீம். ஸோ ஸ்ட்ரீம் என்ன இருக்கும்? ஓடை, அப்படி தானே? ஸோ அந்த ஃப்ளோ அந்த ஓடை ஸ்ட்ரீமில் இருக்கிற அந்த ஃப்ளோவும் அண்ட் ரிவர் அண்ட் அல்டிமேட்லி ஃபைண்ட் இட்ஸ் வே டு த சி. ஸோ இந்த ஸ்ட்ரீம் ஆகட்டும் இல்லை அந்த ரிவர் ஆகட்டும் எல்லாமே போய் எங்கே வந்து கடைசியாக போய் வந்து எல்லாரும் ஒன்று சேருவாங்க? அந்த கடலில் தான் போய் கலப்பாங்க. Incredibly large quantities of the precious fluid. So fluid na enna? Water. சரியா? so அது வந்து large quantityல இருக்கு and ஒரு precious thing-ஆவும் இருக்கு, and thus are thus lost to the country. so lost to the country என்ன? இதை வந்து தொலைக்காம பத்திரமா precious-ஆ அந்த fluid-ல நம்ம பாதுகாக்கணும். The harnessing of a river. so harnessing na என்ன? ஒரு dangerous அந்த மாதிரி ஒரு prevent பண்ணக்கூடிய அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். The harnessing of a river, the water of which now mostly run to waste, is a great national problem which must be considered and dealt with on national lines. ஸோ இந்த மாதிரி அந்த ரிவர்ல இருந்தோ இல்லை சில ஏதாவது அந்த டேங்க்ல இருந்து வர அந்த வேஸ்ட் வாட்டர் அந்த ரன் ஆகி வருது இல்லையா, தலைமை மிதந்தது ஓவர்ஃப்ளோ ஆகி போகிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வாட்டரை நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு கிரேட் ப்ராப்ளமாக கன்சிடர் பண்ணணும். அது வந்து ஒரு நேஷ்னல் ப்ராப்ளமாக கன்சிடர் பண்ணி அதுக்கு உண்டான விஷயங்கள் என்ன மாதிரி
ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமோ அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். வாஸ்ட் ஏரியாஸ் ஆஃப் லேண்ட் which at present are mere scrub jungle and could be turned into fertile and prosperous country by courageous and well planned. ஸோ இந்த மாதிரி வாஸ்ட் ஏரியா ஆஃப் லேண்ட் நமக்கு அக்ரிகல்ச்சர்ஸில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி வாஸ்ட் ஏரியா நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நம்ம வந்து அது வந்து ஒரு ஜங்கிளாக பார்க்கக்கூடாது, காடு அந்த மாதிரிலாம் சொல்ல வரல, சரியா. ஸோ ஒரு 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 எப்படின்னா நம்ம கண்ட்ரியில் வந்து இந்த மாதிரி வெல் பிளான்டாக ஒரு சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா அது ஜங்கிளாக இருக்காது. கண்டிப்பாக நம்ம வந்து அதை வந்து ஒரு மனுஷங்க வாழக்கூடிய ஒரு ஃபர்டைல் மனுஷங்க வாழக்கூடிய ஒரு இடமாக நம்மளால மாற்ற முடியும் அப்படின்றாங்க. ஓகேவா? Next, closely connected with the conservation of water supplies is the problem of afforestation. So afforestation என்ன? Deforestation நமக்கு தெரியும் plants வந்து கட் பண்றது. Afforestation plants வந்து நட்டு வைக்கிறது. So plants நட்டு வைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய லைக் எப்படி வாட்டர் சப்ளை வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. தண்ணி இல்லாததுனால நிறைய செடிகள் வந்து லைக் நம்மளோட ஹைவேஸ்லலாம் பார்த்தோன்னா நிறைய மரங்கள் வந்து காஞ்சி போயிருக்கும். ஏன்? பிகாஸ் ஆஃப் லெஸ் வாட்டர் சப்ளை. ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ் கனெக்டடாக இருக்கும். ஸோ வாட்டர் தான் அஃபாரஸ்டேஷனுக்கு ஒன் ஆஃப் த காசஸாக இருக்குது. த சிஸ்டமேட்டிக் பிளான்டிங் ஆஃப் சூட்டபிள் ட்ரீஸ் இன் எவ்ரி பாசிபிள் ஆர் ஈவன் இன் இம்பாசிபிள் ஏரியா. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் அஃபாரஸ்டேஷன் வந்து தண்ணி இருந்தால் தான் வளரும், அப்படி இல்லாமல் அந்த மண் வளத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிளான்ஸை நட்டு வச்சோம்னா இது ஒரு விஷயம், இது ஒரு சொல்யூஷனா. ஸோ நட்டு வச்சோன்னா கண்டிப்பாக வந்து நம்மளால வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்க முடியும். அண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் வாட் ஒன் கேன் கால் சிவிலைஸ்டு ஃபாரஸ்ட். இந்த மாதிரி ஃபாரஸ்ட்லையும் மரம் வளர்க்க முடிஞ்சது அப்படின்னா அதை தான் நம்ம வந்து சிவிலைஸ்டு ஃபாரஸ்ட் விச் மீன்ஸ் ஒரு எஜுகேஷன் உள்ள ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே. As distinguished from wild and untamed jungle is one of the most urgent need to India. So இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்னது? ஒன் ஆஃப் த மோஸ்ட் நீட் அர்ஜென்ட் இன் இந்தியா. இது வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஸ்டெப் எடுக்கக்கூடிய அவசரமான ஒரு விஷயம்தான் எது? இந்த வாட்டர் அப்படின்றது. Such plantation would directly and indirectly prove a source of untold wealth to the country. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான்டேஷன் எப்படி தண்ணி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த லேண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செக் பண்ணி பிளான் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு சோர்ஸாக மாறுமா. என்ன மாதிரி ஒரு நல்லதாக இந்த வேர்ல்டை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சோர்ஸாக அமையலாம். அந்த சோர்ஸ் வந்து டைரக்டாகவும் இருக்கலாம், இன்டைரக்டாகவும் இருக்கலாம். இட்ஸ் அ அன்டோல்டு வெல்த். இது வந்து நம்ம நாட்டுக்கே கிடைக்கக்கூடிய ஒரு வெல்த் மாதிரி, ஒரு வரம் மாதிரி. தே வுட் செக் சாயில் எரோஷன் அண்ட் கன்சர்வ் த ரெயின்ஃபால் ஆஃப் த country from flowing away to waste. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? அந்த சாயில் எரோஷனை செக் பண்ணி கன்சர்வ் த ரெயின் வாட்டர் rainfall of the country from the flowing away of the waste. ஸோ வேஸ்ட் வாட்டரை வந்து லைக் வேஸ்டாக போகட்டும் அப்படின்னு சொல்லாமல் அதையும் நம்ம செக் பண்ணி லைக் செக்ஸ் எல்லாம் வச்சு சேவ் பண்ணோன்னா கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். And would provide the necessary supplies of cheap fuel, which means so cheap fuel அப்படின்னா இப்போ மண் அங்கங்கே தேங்கி இந்த மாதிரி தண்ணி இருக்குன்னு நினச்சிக்கோங்க, அது ஒரு பாயிண்டில் அடிச்சுட்டு போகும்போது இந்த கீழே இருக்கிற இந்த சாயில் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேருந்து நமக்கு சீப் ஃப்ளூயல் கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ சாயிலேருந்து நமக்கு என்ன மாதிரி மண் வளங்கள் கிடைக்குமோ அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்படி கிடைக்கும்? நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சா மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் தஸ் render unnecessary the wasteful conversion of farmyard manure into a form of fuel. ஸோ அந்த ஃபார்ம் ஆஃப் ஃப்ளூவல் வந்து மாற்ற முடியும். எப்படி? இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி கரெக்டாக பிளான் பண்ணி அந்தந்த சாயிலை அங்கங்கே தங்க வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மண்ணிலேருந்து நிறைய சீப் ஃப்ளூவல் வந்து கிடைக்க சான்சஸ் இருக்குது. Okay, so the measure necessary to control the movement of water and conserve the supply of it can also serve subsidiary purpose of value to the life of the countryside. So countryside நம்ம எதை வந்து பெருசாக பார்க்குறோம்? இந்த மாதிரி the movement of water
ஸோ இந்த வாட்டர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அவங்க கன்சீவ் மீன்ஸ் ஒரு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ சேவ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால அந்த கண்ட்ரி சைட் வந்து இன்னும் பெட்டராக ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பை ஃபார் த cheapest form of internet transport in the country is by boat. So cheapest form of transport இந்த மாதிரி போட்ல எடுத்துட்டு போறதுடா, சரியா? ஸோ இந்த மாதிரி போட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்னு சொல்கிறாங்க. எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க? பை போட் அண்ட் பேக்ஸ். ஸோ பேக்ஸ் அப்படியே இந்த மாதிரி நீட்டாக ஒரு ஷிப் மாதிரி. ஸோ இதில் வந்து கூட்ஸ் ட்ராவல் பண்ணும், சரியா? த்ரூ canals and river. ஸோ இவ்வளோ நேரம் இது வந்து எப்படி போகுமா? கேனல்ஸ் வழியா, ரிவர்ஸ் வழியா, ஓஷன் வழியா இந்த மாதிரி போகும். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நம்ம லைக் வந்து நமக்கு தெரியும், பட் மோஸ்ட்டாக நம்ம என்ன கேட்டிருப்போம்? வி ஹியர் மச் அபவுட் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் ரயில்ஸ் அண்ட் ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். பட் இதை பற்றி இந்த மாதிரி இந்த ஷிப்பில் எடுத்துகிட்டு போகிற அந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை பற்றி நம்ம அதிகமாக கேள்விப்பட்டதில்லை. நம்ம லைஃப்பில் என்ன கேள்விப்பட்டிருக்கோம்? மோஸ்ட்டாக ரயில்ஸ் மூலியமாகவும் ரோட் மூலியமாகவும் எப்படி வந்து கூட்ஸை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றது தான் பார்த்துருக்கோம். பட் இதுவே அந்த வாட்டர் வேவ் இருக்கு இல்லையா, அந்த வாட்டரோட இன்டர்னல், ஸோ அந்த இன்டர்னல் பார்ட் அதுக்கு சரியான ஒரு பாதையை நம்ம அமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா இதுவே ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ரயில்கோ ரோட்கோ போகிற மாதிரி ஒரு ஆப்ஷனே கிடைக்காது. ஓகேவா? கன்ஸ்ட்ரக்ஷன் பட் ஃபார் டூ லிட்டில் அபவுட் த டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் வாட்டர்வேஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கிற அந்த இன்டர்னல் வாட்டர்வேஸ் டெவலப்மெண்ட்டு நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. தென் அகெயின் த ஹார்னஸிங் ஆஃப் வாட்டர் சப்ளைஸ் யூஸ்வலி ஆல்சோ மேக்ஸ் பொட்டென்ஷியல் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். ஸோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் நம்ம தண்ணியிலேருந்து எடுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த அவைலபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பவர் would make a tremendous difference to the life of the countryside. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்ட்ரி சைட் இருக்கிற வளர்ச்சி வந்து ட்ரெமெண்டஸாக டபுள் மடங்கு வந்து வளர்ந்துட்டே போகும் அப்படின்றாங்க. அண்ட் எனேபிள் ரூரல் எக்கானமி டு இம்ப்ரூவ் இன் அ வேரியஸ் டைரெக்ஷன். ஸோ கண்ட்ரி சைட் மட்டும் இல்லை, நம்மளோட ரூரல் பார்ட்லையும், ஸோ இப்போ நம்ம இருக்கோம் இல்லையா, ஸோ இந்த பார்ட்லையும் இந்த மாதிரி வாட்டரை சேவ் பண்ணி அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு க்ரோத் வந்து ட்ரெமெண்டஸாக இருக்கும். இன் ஒன் சென்ஸ், ஸோ ஒரே விஷயம் அப்படின்னு பார்த்தா ஒரு சென்ஸில் சொல்லணும் அப்படின்னா வாட்டர் இஸ் த காமனஸ்ட் ஆஃப் லிக்விட். எஸ், ஸோ வாட்டர் வந்து ஒரு காமனான கிடைக்கக்கூடிய ஒரு லிக்விட். இது வந்து ஒரு சைட் ஆஃப் வியூ. இன்னொரு சைட் ஆஃப் வியூ பார்த்தோன்னா இன் அனதர் சென்ஸ் இட் இஸ் த மோஸ்ட் அன்காமன் ஆஃப் லிக்விட் வித் அமேசிங் ப்ராப்பர்ட்டிஸ் விச் ஆர் பாசிபிள் ஃபார் இட்ஸ் யூனிக் பவர் ஆஃப் மெயின்டைனிங் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் லைஃப். ஸோ ஒரு சைடு அது எப்படி இருக்குது? இது காமனாக கிடைக்கக்கூடிய விஷயம் தான். இன்னொரு சைடு எப்படி இருக்குன்னா இது வந்து அன்காமனா. ஏன் அப்படின்னா நம்ம மினரல்ஸ் அந்த வாட்டர்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூனிக்காக, விச் மீன்ஸ் யூனிக்காக இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து பவர் ஆஃப் மெயின்டைனிங் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் லைஃப், ஸோ இந்த மாதிரி அன்காமனாக இருக்கிற இடத்துல பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் லைஃபும் இருக்கும், சரியா? ஸோ ஒரு இடத்துல காமனாக கிடைக்கும், இன்னொரு இடத்துல வந்து அன்காமன், விச் மீன்ஸ் அந்த அளவுக்கு கிடைக்காது. அந்த ரசாயனம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த வாட்டர் லெவலில் ரசாயனம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்களே, அதை தான் இங்கே வந்து அன்காமன் அப்படின்னு சொல்கிறாங்க. த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் த நேச்சர் and properties of water. So வாட்டரை பற்றியான ப்ராப்பர்ட்டிஸும் அண்ட் நேச்சரை பற்றியான இன்வெஸ்டிகேஷனும் போய்கிட்டே தான் இருக்கும். இஸ் therefore of the highest scientific interest and is far from the exhausted field of research. ஸோ இது நம்ம ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச்சில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் இதில் என்ன இருக்குது? சயின்டிஃபிக் இன்ட்ரெஸ்ட், ஹையஸ்ட் சயின்டிஃபிக் ரிசர்ச், இன்னும் கண்டுபிடிக்க முடியாத கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையவே உள்ளடங்கியிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்ற இந்த லெசன், சரியா? ஸோ வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப்பை பற்றி இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா லைக் நீ ஃபுல்லாக வந்து லைக் மெமரைஸ் பண்ணிலாம் படிக்க முடியாது. ஸோ வாட்டர்னா இதுதான். ஓகே, இப்போ வந்து அந்த மெடிட்டேரியன்லேருந்து எப்படி வருது, அந்த சீல வந்து கலக்குதா, சீல வந்து கலக்கிறதுக்குள்ள நடுவில் இவ்வளோ ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ டேரெக்டாக ஒரு பைப்பு போட்டுலாம் கணக்கில் அந்த ஃப்ளோ ஆஃப்ல தானே கலந்துட்டுருக்கு. ஸோ அந்த அடிச்சுட்டு வர அந்த ஃபோர்ஸில் வந்து கீழே வந்து அவ்வளோ மண் இருக்குது. அந்த ஃபைன் ஸ்லிட் என்ன பண்ணும்? அந்த சாயில் எரோஷனை ஏற்படுத்தும். சாயில் எரோஷனால் என்ன பண்ண முடியாது? அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னா அங்கங்கே வந்து செக் பாயிண்ட்ஸ் வந்து வைக்கணும். இப்படியெல்லாம் வச்சா நம்ம வாட்டரை வந்து கன்சர்வ் பண்ண முடியும். ஸோ இது
இதுதான் நம்ம ஓவராலா இந்த வாட்டர் அப்படின்ற லெசன்ல பார்த்துருக்கிற ஒரு விஷயங்கள். சரியா? ஸோ இப்போ கொஸ்டின் ஆன்சர்ஸ் போலாமா? What is the imaginative elixir of life? So what is the imaginative elixir of life? The divine amrita is the imaginary elixir of life. So second one பார்த்தரலாமா? Yes. What according to the writer is the real elixir of life? So ரைட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா வாட்டர் தான் நம்மளோட உண்மையான அமிர்தம். நம்ம தேடக்கூடிய ஒரே விஷயம் அந்த வாட்டர் தான். Third one, what is the wonderful difference that the writer talks about in the passage? So என்ன மாதிரி டிஃப்ரெண்டான ஒப்பீனியன்ஸ் வச்சிருக்காரு. ஒரு சைட் அது பார்க்க எப்படி இருக்கு, பிலோவிங் சாண்ட் அப்படின்னா அந்த அலையா அந்த மாதிரி அலையா அடிச்சுட்டு வரக்கூடிய அலைகள் அந்த மாதிரி மண்ணை சொல்றாங்க. சரியா? இந்த மாதிரி மண் இருக்கு. அதுவே இன்னொரு சைடு பார்த்தோம்னா ஸோ அந்த மண்ணில் வந்து ஒரு கிரீன் அந்த மாதிரி லிவிங் ஆர்கானிசம் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிம்டம்ஸும் தெரியல. இதுவே அதர் சைட் பார்த்தோன்னா லைக் ரொம்ப வந்து கிரேட்டஸ்ட் ஃபர்டைல் விச் மீன்ஸ் அந்த ஃபர்டிலிட்டி இருக்கிறதுக்கான வளங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தெரியுது. அண்ட் பாப்புலேட்டர் மீன்ஸ் மக்கள் வாழ்றதுக்கான லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கிறதுக்கான லைக் அந்த மாதிரி ஒரு what is that probability. So probability அவங்களுக்கு வந்து அங்க தெரியுது. ஓகேவா? ஸோ இதுதான் the true opinion of this. This is the wonderful difference that the writer talk about in the passage. What is the cheering sight mentioned in the? So எது வந்து cheer பண்ணுமா? ஸோ ஒரு ஃபுல்லாக டேங்க் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா அந்த ரெயின் ஃபெட் டேங்க் இருக்கு இல்லையா அதுதான் சியர் பண்ண. ஓகே, the rain fed tanks which are full in the cheering site mentioned in this paragraph. What does the? So in this paragraph na இது வந்து நமக்கு புக்கு நடுவில் இருக்கிற questions, அதனால இங்கே in this paragraph இருக்கு. ஓகேவா? What does the writer compared water in the landscape to? So வாட்டரையும் எப்படி கம்பேர் பண்றாங்க? The writer compared the water in the landscape to the eyes. நம்மளோட அந்த லேண்டில் இருக்கிற அந்த தண்ணியை நம்மளோட ஹியூமன் ஃபேஸில் இருக்கிற கண்ணோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. நமக்கு எப்படி நம்ம கண் அழகு தருமோ அதே மாதிரி தான் இந்த லேண்டுக்கு அந்த தண்ணி வந்து அழகு சேர்க்கும். ஹவு டஸ் த ரைட்டர் இன் ரெயின் ஃபெட் டேங்க்ஸ் கெட்ஸ் இட்ஸ் கலர்? ஸோ எப்படி வந்து கலர் பண்ணோம், கலர் ஆகும். அது வந்து அந்த ஸ்டித் இருக்கு இல்லையா, அந்த ஃபைனஸ்ட் மண் இருக்கு இல்லையா, அந்த மண் வந்து ஒரு சாயிலாக பார்த்து டிவைட் ஆகிடும், கொஞ்சம் கொஞ்சம் தேங்கிக்கிட்டே வரும். ஸோ டிவைட் ஆகிட்டே வரும்போது this is the origin of the characteristic colors of the rain fed tanks. So அந்த மாதிரி டிவைட் பண்ணி வரது தான் அதோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். What is the main cause of the soil erosion and the flow of water? அதான the sudden burst of excessive heavy rain resulting in the large run of sulfur water in the main cause of the soil erosion. So ஒன்று வந்து நம்ம அந்த flow of water சொல்லலாம், இன்னொன்று வந்து heavy rain நம்ம பார்த்தோம் அதுவும் சொல்லலாம். What other factors added to the erosion of precious soil? So precious ஆன soilக்கு வந்து என்ன மாதிரி factors add பண்ணியிருக்காங்க? The other factors which add to the erosion of the precious soil are the slope of the land, next one the removal of the natural protective coat of vegetation, then the excessive of rust along with the water can flow with the rapid gathering armaments, and the last the absence of any checks of the such flow. இதுதான் வந்து soil erosionக்கான precious ஆன ஒரு இது. How can soil erosion be prevented? ஸோ எப்படி வந்து இதை ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா டெரஸிங் ஆஃப் லேண்ட், தென் கன்ஸ்ட்ரக்டிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டிங் அந்த செக் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால அந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் வந்து கண்ட்ரோல் ஆகும். தென் த பார்ட்டிசிபிள் ஆஃப் த கவுண்டர் சிவிலைசேஷன் அண்ட் த பிளான்டிங் ஆஃப் த அப்ராப்ரியேட் டைப். ஸோ அந்த பிளான்டிங் அந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மண் வளத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணோன்னா நம்மளால சாயில் எரோஷனை வந்து கொஞ்சமாவது ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஹவு டாஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் சாயில் எரோஷன் சர்வ் அ டபுள் பர்பஸ்? ஸோ ஒரே கலர் ரெண்டு மாங்காய் சொன்னல, ஸோ அந்த மாதிரி சாயில் எரோஷன் இருக்கிறதுனால அந்த மண் வளத்தையும் நம்மளால காப்பாற்ற முடியும், அண்ட் அட் த சேம் டைம் த ஃப்ளோ ஆஃப் த வாட்டரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். கீப் த வாட்டர் இன் அண்ட் ஆன் த சாயில். ஓகே, next, what are the two sources of water? So
அந்த தானா வரக்கூடிய தண்ணியை தவிர வேற என்ன சோர்சஸ் இருக்கு? ரெயின் அண்ட் ஸ்னோஃபால். வாட் ஹேப்பன்ஸ் டு த ரிவர் வாட்டர்? ஸோ ரிவர் வாட்டருக்கு என்ன ஆகும்? ரிவர் வாட்டர் அப்படியே ஃப்ளோ ஆகி அந்த ஓடையிலேருந்து அந்த ரிவர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுட்டு போய் கடைசியில் கடல் கிட்ட தான் போய் சேரும். அந்த சி இருக்கு இல்லையா, ப்ளூ சி, அதில் தான் போய் சேரும். வாட் இஸ் த ஐடியா ஆஃப் சிவிலைஸ்டு ஃபாரஸ்ட்? சிவிலைஸ்டு ஃபாரஸ்ட்னா என்ன? ஸோ எந்த மாதிரி மண் வளம் இருக்கோ அந்த மாதிரி வந்து செடிகள் நம்ம நட்டு வச்சோம்னா அதுதான் civilized forest. Okay, then how can you check soil erosion? So the creation of civilized forest, planting trees at all places would check soil erosion. Civilization and மண் வளங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீவியஸாக ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, அதே தான். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணும்போது சாயில் எரோஷனை வந்து நல்லாவே செக் பண்ணலாம். பிளான் பண்ணால் தான் தெரியும் அங்கே வருதா இல்லையா அப்படின்றது. ஸோ அதுதான் செக்கிங்கான சாயில் எரோஷன் ப்ராசஸ். வாட் ஆர் த சீப்பஸ்ட் மீன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்? ஸோ இந்த மாதிரி பை போட்ஸ் அண்ட் பை பக்ஸ் அப்படின்றது தான் சீப்பஸ்ட் மீன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். How can you make a difference in countryside? So countryside என்ன மாதிரி டிஃபரன்ஸ் கொடுக்கலாம்? The availability of electric power would make. So electric power எப்படி? So electric power வந்து என்ன சொல்றாங்க? countryside வந்து ஒரு நல்ல ஒரு development, tremendous difference, which means highly like கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகாமல் ஒரேடியாக ஒரு 10% 20% அந்த மாதிரி டெவலப்மெண்ட் வந்து countryside தரும் by the availability of the electric power. Then enable rural economy to improve in various direction. What makes water one of the most powerful? So 2 marks over. So bookல இருந்த அந்த paragraph கீழ இருந்த அந்த questionsலாம் over. இப்போ 2 marks போலாம். What makes water one of the most powerful and wonderful thing on the earth? Water played a role of vast significance in shaping. So நம்ம earth இருக்குல்ல, அது வந்து அந்த water என்ன பண்ணுமா, அந்த அழகான ஒரு ஷேப் கூட அது நினைச்சா லைக் நல்லதாகவும் பண்ணும் கெட்டதாகவும் பண்ணும். And continue to play the leading role in the drama of life. இந்த யாரெல்லாம் இந்த பிளானட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒரு ட்ராமா, அந்த மாதிரி லைஃப் வந்து ஒரு ட்ராமா தானே. ஸோ அந்த மாதிரி ட்ராமா ஆஃப் லைஃப்ல வந்து இந்த பிளானட்ல இருக்கிறவங்களோட ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு திங்கை வந்து இது வந்து மேக் பண்ணும். ஸோ 2 thing. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ராமா. வாட் இஸ் இட்? ஃபர்ஸ்ட் வந்து அந்த earthோட ஹிஸ்ட்ரியை வந்து சேஞ்ச் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ட்ராமா ஆஃப் லைஃபையும் வந்து சொல்லி தரும். How does water helps in the formation of the fertile land? So water carries slit or finely divided soil in suspension. The land which is formed by slit is proved fertile. How does soil erosion happen and what are the main causes? Soil erosion எப்படி இருக்கும்? அந்த flow of waterனால soil erosion ஏற்படுத்தும். ஸோ அதுக்கு சில காசஸ்லாம் என்ன? by excessive heavy, so heavier rain பெய்யும். அந்த heavy rain என்ன கொடுக்கும்? sulfur water or the principal factor in the causing of soil erosion. So ரெண்டு, flow of water and rain water. Fourth one, what are some measures that are used to prevent soil erosion? என்ன மாதிரி soil erosion? Already நம்ம book backல இந்த questions பார்த்தோம் இல்லையா? Terracing of the land, then construction, அந்த checks வந்து construct பண்றது to control the flow, and then civilized and planting, அந்த நிலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அந்த plants வந்து plan பண்ற விஷயங்கள். How according to Sir C.V. Raman can rainwater as well as the water of the river be prevented from going to the waste? By systematic planning. So planning இல்லாம எந்த விஷயமும் நமக்கு நடக்காது. நம்ம கரெக்டாக பிளான் பண்ணோம்னா நம்ம எல்லா வாட்டரையுமே வந்து கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பேராகிராஃப் போலாமா? How does C.V. Raman shows that water is the real elixir of life? ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம இப்போ 2 மார்க்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து நீ உனக்கு என்ன மாதிரி ஞாபகம் வருதோ, ஸோ வாட்டர் இதுக்கு தேவைப்படுது, இதுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி 1 by 1 நீ வந்து டீட்டெயில்ஸ் எழுதினாலே நம்மளோட பேராகிராஃப் வந்துடும். ஸோ ஐ ஹவ் கிவன் யர், ஜஸ்ட் டேக் அ மினிட் அண்ட் ரீட் பண்ணி பாரு. ஒரு நிமிஷம் வந்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ரீட் பண்ணி பாரு. ஓகே, second question, water exists in all plants and animals form, explain. ஸோ இதை வந்து இந்த மாதிரி பேராகிராஃப் போட்டு நம்ம எழுதலாம். பாக்ஸ் போட்டுட்டு ஓகேவா?
எஸ். ஸோ டைட்டில் என்னது? வாட்டர் த எலெக்சர் ஆஃப் லைஃப். ஆத்தர் வந்து Sir C.V. Raman. தீம் water exists in all plants and animals form. So world without water is unimaginable. உன்னோட ஸ்டார்டிங் லைன். தென் இந்த பேராகிராஃபை நீ எழுதலாம். ஸோ பேராகிராஃப் எழுதும் போது இது ஒரு டைப்பு, இன்னொரு ஒரு டைப், சினாப்சிஸ் ஒரு டைப் இருக்கு இல்லையா? ஸோ எந்த டைப் வந்து உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த மாதிரி எழுது. ஸோ பேராகிராஃப் முடிச்சதுக்கப்புறம் இது வந்து மாரல். ஸோ கடைசியில் மாரல் போட்டு நம்ம அந்த பேராகிராஃபை எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் போகலாமா? லைஃப் கேன் நாட் எக்ஸிஸ்ட் ஆன் எர்த் வித்தவுட் வாட்டர். எக்ஸ்பிளைன். ஸோ எப்படியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? வாட்டர் எங்கேருந்து வருது, எவ்வளோ தூரத்துக்கு வருது, லைக் அந்த வாட் இஸ் தட் கப்பிள் ஆஃப் தௌசண்ட்ஸ் மைல்ஸ்லேருந்து வருது இல்லையா? ஸோ எவ்வளோ தூரம் வருது, எந்த ஃப்ளோவெல்லாம் தாண்டி வருது, ஸோ வரும்போது என்ன மாதிரி சாயில் எரோஷன்ஸ்லாம் ஏற்படுத்துது, இதை தான் நம்ம 1 by 1 இங்கே வந்து எழுதுறோம். ஓகேவா? Next போலாமா? Given below are some. So now we are going to start what is that? vocabulary part of this session. சரியா? ஸோ நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது என்ன? புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் அண்ட் அந்த லெசனோட எக்ஸ்பிளனேஷனும் பார்த்துருக்கோம். இப்போ அதோட புக் பேக்கோட vocabulary செஷன்ஸ் போகலாம். இதுக்கப்புறம் நம்ம டென்சஸ் பார்க்க போகிறோம் கிராமர் பார்ட்டில். ஸோ இது சின்னதாக வெறும் இடியம்ஸ் மட்டும்தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இடியம்ஸ்னால் என்ன? ஒரு குரூப் ஆஃப் வேர்டு இருக்கும். அந்த குரூப் ஆஃப் வேர்ட் பார்த்தோன்னா அதுக்கு உண்டான மீனிங்கை தராது, அந்த வேர்ட்க்கு ரிலேட்டடான மீனிங்கை தராது. ஸோ அதுக்கு கொஞ்சம் மாறுபட்ட ஒரு மீனிங்கை கொடுக்கறது தான் idioms அப்படின்னு சொல்றது. ஓகேவா? blood runs thicker than water. ஸோ அப்போ பிளட் வந்து thicker than water அப்படின்றாங்க. அப்போ பிளட் வந்து என்ன ரொம்ப திக்காக இருக்குமோ, அப்போ வாட்டர் மெலிசாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்க தோணும். பட் ஆனால் அதுக்கு வேற ஒரு ஆப்ஷன். ஸோ அங்கே பாக்ஸ் ஏ அண்ட் பாக்ஸ் பி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ணணும். ஓகே? டு பி அ ஃபிஷ் அவுட் ஆஃப் த வாட்டர், dull as dishwash, as a duck takes to water, come hell or highway. So இதுதான் நம்மளோட idioms and here you have 10 idioms இருக்கு and there I have given answers also. So அது ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாரு. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்? டென்சஸ் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நம்மளோட கிராமர் பார்ட்க்கு வந்தாச்சு. எஸ். ஸோ கிராமரில் நமக்கு 12 டென்சஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே நான் ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை நீ பாரு. ஓகேவா? ஸோ டென்சஸ் பார்த்துடலாமா? எஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எத்தனை டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் உனக்கு இருக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டென்சஸ் அப்படின்னா என்ன? ஒரு ஆக்ஷனை காட்டும். வேர்ப், அந்த ஆக்ஷன் வந்து எந்த டைம்ல அது ஏற்பட்டுச்சு. ஸோ டென்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைம். சரியா? T is equal to T அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. டென்ஸ்னா ஒன்றுமே இல்லை, ஒரு ஆக்ஷன் எந்த டைமில் நடந்துச்சு அதை பற்றி பேச போகிறது தான் டென்சஸ். ஸோ இந்த டென்சஸில் நமக்கு மெயினாக 3 இருக்குது. அப்படி தானே? ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர். ஸோ இந்த 3த்துலேயுமே 4 டிவைட் ஆகும். எஸ். சிம்பிள் ஃபார்ம், கண்டினியூஸ் ஃபார்ம், தென் பர்ஃபெக்ட், தென் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த 4. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 4ஐயும் குயிக்காக 1 by 1 பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இந்த ஒரு ஃபார்ம்லேயும் நமக்கு வந்து 4 கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி 4 அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது, விச் மீன்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட், தென் வந்து கண்டினியூஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது, அண்ட் தென் நமக்கு வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்குது அண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட டைப்ஸ் ஆஃப் திங்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், இல்லை இதை வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ஸோ சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ ஒரு பக்கம் சப்ஜெக்ட் இருக்கும் அண்ட் ஒரு பக்கம் ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ நடுவில் இருக்கிற இந்த வேர்போட ஃபங்க்ஷனை தான் நம்ம டென்சஸில் மாற்ற போகிறோம். சரியா? ஸோ இப்போ அது ப்ரெசன்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஜெக்ட்
plus verb. அந்த verb கூட நீ என்ன ஆட் பண்ணணும்னா ஒன்று எஸ் ஆட் பண்ணணும் இல்லை இஎஸ் ஆட் பண்ணணும். இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்மோட ஃபார்முலா. சரியா? சப்ஜெக்ட் verb கூட எஸ் இல்லைனா இஎஸ் ஆட் பண்ணி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதுதான் சிம்பிளோட திங். ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சிம்பிள். அது வந்து ரெகுலரான ஒரு ஹேபிட்டை பற்றி பேசும். ஃபஸ்ட்டு எதை பற்றி பேசும்? ரெகுலராக ஒரு ஹேபிட்டை பற்றி பேசும். தென் ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் அண்ட் ட்ரூத். ஸோ ஜென்ரலாக இருக்கிற ட்ரூத், சன்ரைஸ், ரைஸ் செட்டு, இதெல்லாமே நம்மளால் மாற்ற முடியாதுல்ல, ஒரு யூனிவர்சல் ஃபேக்ட், அதை பற்றி பேசும். தென் ஃபியூச்சர் டைம் டேபிள் அண்ட் ஷெடியூலை பற்றி பேசும். ட்ரூத் இன் ப்ரெசன்ட் விச் மீன்ஸ் இப்போ ப்ரெசண்ட்டை நடந்திருக்க ஒரு விஷயம். இதை பற்றி எல்லாம் பேசினா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை எப்படி எழுதணும்? சப்ஜெக்ட் verb கூட எஸ் இல்லைனா இஎஸ் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் அப்படியே கீழே கொடுத்துருக்காங்க, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீ அதை படிச்சு பாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இங்கேயும் சப்ஜெக்ட் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். இப்போ நடுவில் இருக்கிற இந்த வேர்பை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம சொன்னதுனால இங்கே வந்து நமக்கு ஐஎன்ஜி ஆட் ஆகும். கண்டினியூஸ் ஃபார்ம் அப்படின்னு வந்தாலே வேர்பு கூட ஐஎன்ஜி, இதை ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஸோ இந்த வேர்பு கூட ஐஎன்ஜி போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இங்கே முன்னாடி சப்ஜெக்ட்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த விஷயத்துக்காக ஒரு வேர்ப் ஆக்டிங், ஒரு மெயின் வேர்பை சேர்க்க போகிறோம். am, is, are. ஸோ இது மூணுத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சப்ஜெக்ட்ஸ்க்கு டிபெண்ட் பண்ண மாதிரி அது சிங்குலரா ப்ளூரலா இல்லை ஐயா அப்படின்றத மென்ஷன் பண்ணி காட்டணும். ஸோ இதோட ஃபார்முலா என்ன? சப்ஜெக்ட் ப்ளஸ் am, is, are, அப்புறமாட்டி verb ing ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இதுதான் இதோட ஃபார்முலே. ஸோ எந்த மாதிரி இடத்துல இதை வந்து யூஸ் பண்ணணும்? டெம்ப்ரவரியான ஒரு ஆக்ஷனில், ஒரு ட்ரெண்ட்ஸில், லாங்கர் ஆக்ஷன் இன் லாங்கர் ப்ராக்ரஸ், ஃபிக்ஸ்டு பிளான் அண்ட் ஹேப்பனிங் நவ். ஸோ கண்டினியூஸ்னாலே உனக்கு அந்த ஐஎன்ஜி ஆட் பண்ணாலே கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பெரிய விஷயம் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா ஒன்றுமே இல்லை. இப்போ சப்ஜெக்டும் இருக்கும், ஆப்ஜெக்டும் இருக்கும். ஸோ இந்த வேர்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்று ஹேஸ் இல்லைன்னா ஹேவ், இது கூட நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா V3 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். சரியா? verb 1, verb 2, verb 3 இருக்கு இல்லையா? V3 ஃபார்ம் ஆஃப் த verb அதுதான். ஸோ have, has இல்லைனா இது கூட PP which means past participle பற்றி ஆட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட what is that? present perfect tense. இப்போ present perfect continuous. ஸோ பர்ஃபெக்ட்னா என்ன ஆட் பண்ணணும்? தென் கண்டினியூஸ்னா என்ன ஆட் பண்ணணும்? இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ has இல்லைனா have போட்டுட்டு அங்கே பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் அப்படின்னு வர்றதுனால நம்ம பீன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆட் பண்ணுறோம் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகே? ஸோ இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஆக்ஷன் ஹேப்பன்ஸ் இன் ரீசென்ட்லி. ஸோ இப்போ நடந்திருக்கிற ஒரு ஆக்ஷன் இல்லை டியூரேஷன் ஃப்ரம் த பாஸ்ட் டில் நவ். ஸோ பாஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும். ஸோ பாஸ்ட் ஒரு ஆக்ஷன் நீ பண்ணியிருக்கலாம், அது இப்போ வரைக்கும் நடந்துச்சுன்னா அந்த ஒரு விஷயத்தை கவுண்ட் பண்ணணும். ஆக்ஷன் கோயிங் ஆன் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம். ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமை பேச போது அண்ட் டெம்பரவரி ஆக்ஷன்ஸை பற்றி. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி பேசினா நம்ம வந்து இந்த டென்ஸை யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன? ஒரு பாஸ்ட் ஹேபிட்டு, ஒரு பாஸ்ட் ஆக்ஷனை, ஒரு கம்ப்ளீட்டட் ஆக்ஷனை பற்றி பேசுகிறது பாஸ்ட் டென்ஸ். ஓகே? ஸோ இதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ V2னா என்ன? பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? எஸ், பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ கண்டினியூஸ்னால அங்கே என்ன வந்திருக்கு? ஐஎன்ஜி வந்திருக்கு. ஸோ பாஸ்ட் அப்படின்றதுனால நம்ம வாஸ் இல்லைனா வேர் யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி வாஸ் இல்லைனா வேர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி போட்டோன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் வந்துடும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ பர்ஃபெக்ட்னா என்ன? PP which means V3 form of the verb. இது கூட நம்ம முன்னாடி என்ன ஆட் பண்ணணும்? has அப்படி ஆட் பண்ணோம் இல்லையா? has இல்லைனா have. பட் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா had அப்படின்னு ஆட் பண்ண போகிறோம்.
சரியா? ஸோ ஹேட்னா என்ன? பாஸ்ட் டென்ஸில் வரது. டிட் யூ ஃபினிஷ் யோர் எஸ் ஐ ஹேட் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க். ஸோ அப்போ ஹேடுன்றது நம்மளோட பாஸ்ட்டை குறிக்குது. நெக்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ பர்ஃபெக்ட் அப்படின்னு வந்ததுனால நம்ம பீன் யூஸ் பண்ணுறோம், பாஸ்ட் இருக்கிறதுனால ஹேட் யூஸ் பண்ணுறோம், கண்டினியூஸ் இருக்கிறதுனால வேர்ப் கூட ஐஎன்ஜி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சப்ஜெக்ட் இங்கே இருக்கும், ஆப்ஜெக்ட் அந்த சைடு இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ ஃபியூச்சர்னா என்ன? வில் அப்படின்ற விஷயத்த பேசுறது. ஸோ வில் வரலாம், இல்லைனா ஷேல் வரலாம். இது கூட வேர்ப் சேர்த்து வந்தால் ஃபியூச்சர் விச் மீன்ஸ் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸில் இந்த வில் ஷேல் கூட பி அப்படின்ற ஒரு விஷயம் ஆட் ஆகும், ப்ளஸ் வேர்ப் கூட ஐஎன்ஜி. வேர்ப் கூட ஏன் ஐஎன்ஜி வருது? ஏன்னா அது கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்காங்க. ஓகேவா? தென் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ பர்ஃபெக்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும் இமீடியட்டாக? PP which means V3 form of the verb. அப்போ future அப்படின்னு சொன்னதுனால இங்கே will or shall போட்டுட்டு இங்கே வந்து நம்ம have போடணும். ஓகேவா? எஸ். ஸோ இதுக்கு கீழே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அண்ட் நமக்கு நிறைய எக்ஸசைஸும் இருக்குது. நம்ம டைரெக்டாக எக்ஸசைஸ் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ பர்ஃபெக்ட்னா ஐஎன்ஜி போட்டாச்சு. ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ஃபியூச்சர்ன்றனால நம்ம இதையும் போட்டுட்டோம். ஸோ இங்கே have been யூஸ் பண்ண போகிறோம் ஃபார் த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இங்கே நான் உனக்கு அந்த ஃபுல் ஃபார்முலாஸை வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஃபுல்லாக எழுதுன சொன்னேன் இல்லையா, அதோட ஃபுல் ஃபார்முலா சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் ஃபியூச்சர், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஸோ இந்த ஃபார்முலா வந்து நீ படிச்சுக்கோ. இந்த மாதிரி நோட்ஸ் மட்டும் நீ இம்பார்ட்டண்ட்டாக கற்றுக்கணும். என்னன்னு பார்த்தா இஸ் எங்கே யூஸ் பண்ணணும், ஆர் எங்கே யூஸ் பண்ணணும், ஆம். ஸோ இப்போ ஆம் வந்து ஐக்கு பக்கத்தில் தான் யூஸ் பண்ணணும். ஆர் வந்து விச் மீன்ஸ் ப்ளூரல் ஃபார்ம் இந்த மாதிரி. ஸோ இப்போ சிங்குலர் இஸ் வந்து சிங்குலர் கூட யூஸ் பண்ணோம். ஹீ, ஷீ, இட் அண்ட் சிங்குலர் நவுன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் ப்ரொனவுன் தான் நம்ம ஆர் யூஸ் பண்ண போகிறோம் அலாங் வித் த ப்ளூரல் ப்ரொனவுன். ஓகேவா? ஸோ இப்போ வாஸ் இல்லைனா வேர். வாஸ் எங்கே யூஸ் பண்ணணும், வேர் எங்கே யூஸ் பண்ணணும். ஸோ வாஸ் வந்து நம்மளோட சிங்குலரில் யூஸ் பண்ணணும், வேர் வந்து ப்ளூரல் ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? எஸ். present perfect present perfect tense, past perfect tense and future perfect tense. So present perfect continuous, past perfect continuous and future perfect continuous. So இங்க has, have இருக்கு. has எங்க யூஸ் பண்ணணும், have எங்க யூஸ் பண்ணணும் அதையும் கொடுத்துருக்கேன். So has வந்து singularல யூஸ் பண்ணணும், have வந்து pluralல யூஸ் பண்ணணும். இப்போ had வந்துச்சுன்னா வெறும் past tense V2 அவ்வளோதான். சரியா? ஸோ ஹேட் வந்து நம்ம வெறும் பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஹியர் வி ஹாவ் த எக்ஸசைசஸ். ஸோ அந்த ஃபார்முலாஸை படித்ததுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ்க்கு இப்போ போகலாம். ஆல் சில்ட்ரன் டேஷ் சம்டைம்ஸ் நியூ எவ்ரி டே. ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, எல்லா டைமுமே லேர்ன்ஸ் ஆர் லேர்ன்ட். ஸோ த ஆப்ஷன் வில் பி லேர்ன். எவ்ரி டே அப்படின்னா அது என்னது, சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது. ஓகேவா? A good student always dash hard. என்ன பண்ண போறாங்க, works. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல. ஓகேவாடா? ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா எந்த ஃபார்மும் இல்லாமல் அதோட பேஸ் ஃபார்ம் எடுக்கிறது. ஒன்று இஎஸ் ஆட் பண்ணணும், இல்லைனா எஸ் ஆட் பண்ணணும். இன்ஜினியர் டேஷ் பிரிட்ஜஸ். ஸோ இன்ஜினியர் பில்ட். My sister is an architect. She dash skyscrapers. So which means design. Okay, the Himalaya dash, the Himalayas dash India from the cold wind. So which answer is called protect. So next பார்க்கலாம். It always dash here in the afternoon. So in the afternoon எப்படி இருக்குமா, drizzles. எஸ், நான் அங்கே கொடுத்துட்டாங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எழுத சொல்லி, அதனால ஒன்று எஸ் இல்லைனா இஎஸ். இதை வார்த்தைகளை மட்டும்தான் நம்ம இதுலேருந்து எடுக்கணும். மை மதர் டேஷ் இன் த ஃபேக்ட்ரி ஒர்க்ஸ். ஓகே, தென் கமலி டேஷ் இங்கிலீஷ் வெரி வெல். ஸோ கமலியால் என்ன பண்ண முடியும், ஸ்பீக்ஸ். cows dash us milk. cow give us milk. ஸோ அங்கே எஸ் வந்ததுனால இங்கே நம்ம எஸ் சேர்க்கலை. The trains to the Chennai always dash on the time. Run on time. நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம என்ன ஆட் பண்ணணும், இஸ்
ஆர் இல்லைன்னா ஆம் இது கூட ஐஎன்ஜி வேர்டை வந்து ஆட் பண்ணால் நம்மளோட ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்துடும். ஹூ இஸ் தட் பாய் ஸ்டாண்டிங் ஆன் த டேபிள்? ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? இஸ் ஸ்டாண்டிங். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இங்கே ஆன்சர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நம்ம இந்த வேர்டை வச்சு தான் இதை வந்து எழுதணும். ஓகேவா? சரியா? நெக்ஸ்ட் போலாமா? வாட் ஆர் தே டூயிங்? ஸோ இது நம்ம எப்படி எழுதணும்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எழுதணும். ஸோ இந்த மாதிரி பிக்சரை பாரு. இந்த பொண்ணு அழுகுறா, இவன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ பீட்டர் இஸ் லுக்கிங் அவுட் சம்வேர். அனு, சுதன் அண்ட் வேலு. ஸோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக எழுதணும். எப்படி எழுதலாம்? இஸ் அப்படின்ற நம்மளோட ப்ரெசன்ட் ஃபார்மை வச்சு ப்ளஸ் வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். நெக்ஸ்ட் போலாமா? எஸ். ஓகே, ஸோ நான் இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். லுக் அட் த பிக்சர்ஸ் அகெயின் அண்ட் ரைட் த ஆன்சர்ஸ் லைக் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ நம்ம எழுதினதோட ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு நாட் ஃபார்ம் நெகட்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்மளால் எழுத முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இஸ் கேலன் ரீடிங்? ஸோ நோ, டாம் இஸ் ரீடிங். அப்போ யார் ரீட் பண்ணுறா? இல்லை, அவன் ரீட் பண்ணல. நம்ம நெகட்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கனால அங்கே நாட் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? Is Anu crying? No, Anu is not crying. Is Peter watching TV? Yes, Peter is watching TV. So negative form வந்துச்சுன்னா not use பண்ணு, அப்படி இல்லைன்னா just straight to the answers note பண்ணிக்கலாம். So next, இப்போ இந்த word கூட ing சேர்த்து எழுத போகிறோம். Very simple. So come, coming. இங்கே வந்து இங்கே e எடுத்துட்டு ing போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ ஃப்ளை அப்படி எடுத்துகிட்டு ஃப்ளை வந்து எடுக்கலை. ஏன்னா எஃப்எல்ஒய் எஃப்எல்ஐஎன்ஜினா நமக்கு மீனிங் தராது இல்லையா? ஸோ சிங்குலர் ப்ளூரல் இதை நீ எழுதணும் அப்படின்னா சிங்குலர் ப்ளூரல் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே ஏன் எம்மை வந்து டபுள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஸோ இங்கே இந்த எம்முக்கு முன்னாடி இருக்கிற வேர்ட் வந்து லைக் கான்சனன்ஸ் வவல் கான்சனன்ஸ். இந்த சிவிசி இந்த கான்சனன்ட் வவல் கான்சனன்ஸ் கடைசி லெட்டர் வரும்போது நம்மளால் அந்த லெட்டரை டபுள் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. இதனால தான் சில இடத்துல வந்து டபுள் பண்ணி போட்டிருக்காங்க. ரைட் நெகட்டிவ் சென்டென்சஸ். ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் என்ன? நாட் யூஸ் பண்ணி எழுதுறது தான் நம்மளோட நெகட்டிவ் சென்டென்சஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ரைட் கொஸ்டின்ஸ் ஃபார் த ஆன்சர்ஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க, நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ ஆன்சர்ஸ் இருக்குது, கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ நான் they aren't singing. Are they singing? அப்போது இந்த ஆரை வந்து நம்ம இங்கே நாட் அப்படி எடுத்துட்டோம்னா நம்மளோட அது கொஸ்டினாக ஆயிரும். இஸ் ஷீ ரைட்டிங் அ நியூ புக்? எஸ். ஸோ இது வந்து கொஸ்டின். நமக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? எஸ், ஷீ இஸ் ரைட்டிங் அ நியூ புக். ஸோ இதை எப்படி வந்து நம்ம கொஸ்டின் டேகாக மாற்றலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இஸ்ஸை வந்து ஃபஸ்ட்டு போடணும், தென் சப்ஜெக்டை வந்து செகண்ட் போடணும். வெரி ஈஸி. சரியா? எஸ் இட் இஸ் ஒர்க்கிங். அப்போது எப்படி போடணும்? இந்த எஸ்ஸை எடுத்துகிட்டு இந்த வேர்பை ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்டை நம்ம போடணும். ஓகேவா? நோ ஹீ இஸ்ன்ட் டூயிங் த ப்ராஜெக்ட். இது எப்படி எழுதுதான்? இங்கே ஹீ இருக்குது, ஹீக்கு அப்புறம் என்ன இருக்குது? இஸ் ஹீ டூயிங் த ப்ராஜெக்ட். அங்கே இந்த இஸ்க்கு பக்கத்தில், ஸோ இந்த வேர்ப் வந்து இங்கே வரும்போது இந்த இஸ்க்கு பக்கத்தில் என் போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டால் மட்டும்தான் நமக்கு அது கொஸ்டினாக மாறும். சரியாடா? ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? fill in the blanks with verb in the present continuous form. ஸோ present continuous formல என்ன மாதிரி எல்லாம் எழுதலாம்? எஸ். ஸோ ஆர் இஸ் அந்த மாதிரி வேர்டு இருக்கும், அது கூட நம்ம verb கூட ஐஎன்ஜி ஆட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட present continuous form. ஸோ ஆன்சர்ஸ் ஐ ஹேவ் given, ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் ஒன், make sentences in the present perfect tense using the verbs in the bracket. So present perfect அப்படின்னா நம்ம என்ன ஆட் பண்ணணும்? pp, which means v3 form of the word ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஹேஸா ஹேவா அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட் நான் ஹேஸ் எங்கே யூஸ் பண்ணோம், ஹேவ் எங்கே யூஸ் பண்ணோம் அதுவும் கொடுத்துருக்கேன், ஒரு வாட்டி செக் பண்ணு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வித் எவர் அண்ட் நெவர். ஸோ எவர் அண்ட் நெவர் வந்துச்சுன்னா எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஹாவ் யூ எவர் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின். ஸோ கொஸ்டின் கேட்கலாம், ஹாவ் யூ எவர் ஈட்டன் அ கிவி ஃப்ரூட்? எஸ், ஐ ஹாவ் ஈட்டன். ஸோ எஸ், ஹாவ் யூ அப்படின்றதுனால இங்கே ஐயா வந்திருக்கு. ஸோ ஐ ஹாவ் ஈட்டன் அ kiwi fruit, or no, I have never eaten a kiwi fruit. So இந்த ever அப்படின்ற டூ ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம வந்து அந்த கொஸ்டினை வந்து எழுதணும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இங்கே வந்து பாக்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ இந்த விஷயத்தை நீ பண்ணுவ அப்படின்னா எஸ் ஐ ஹாவ், இல்லைன்னா எஸ் ஐ நெவர். ஸோ ஆன்சர்ஸ் ஆல்சோ ஐ ஹவ் given.
ஸோ வேணுன்றப்போ டவுன்லோட் பண்ணி நீ தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ப்ரெசண்ட்டில் இருக்கும், பர்ஃபெக்ட்லியும் இருக்கணும். ஸோ ப்ரெசென்ட்லலாம் அந்த ஹேஸ் ஹேவ் ஹேட் எது வரும்னு பார்க்கணும், ஹேஸ் ஹேவ் எது வரும்னு பார்க்கணும். பர்ஃபெக்ட் அப்படின்னு இருக்கும்போது நம்ம என்ன ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணுவோம், V3 ஃபார்ம். கண்டினியூஸில் வந்து ING போடணும். ஸோ இதை வந்து ஒரு டென்ஸ் நீ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, அது எந்த மாதிரி செட்டிங்ஸில் இருக்குது அப்படின்றத புரிஞ்சு வந்து நீ அட்டன் பண்ணு. சரியா? ஸோ இதை ஒரு வாட்டி செக் பண்ணிடு. Next போலாமா? Complete the story using the past tense of the verbs. So the hare and the tortoise. So இந்த ஸ்டோரி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதை வந்து நம்ம past tense யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஆன்சர்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ past tenseனா என்ன? ஜஸ்ட் V2 ஃபார்ம் ஆஃப் த verb. ரொம்ப ஈடியெல்லாம் சேர்க்காம அந்த வேர்டோட பாசிட்டிவ் ஃபார்ம், அதுதான் V2 ஃபார்ம். இந்த ஃபார்மை வச்சு நம்ம எழுதணும். சரியா? ஃபினிஷ் ஈச் கியூப். ஸோ இந்த மாதிரி கியூப் இருக்கும் அண்ட் இங்கே வந்து நம்ம என்ன மாதிரி கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கிராஸ் பண்ணி ஐ ஹவ் கிவன் த ஆன்சர்ஸ். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. மேக் சென்டென்சஸ் இன் த past continuous tense using verb in bracket. So past continuous tense verb in the bracket. ஓகேவா? ஸோ பாஸ்ட்னா was இல்லைனா were. ஓகேவா? ஸோ கண்டினியூஸ்னா என்ன வரும்? வேர்ப் கூட ING ஆட் பண்ணணும். ஸோ வாஸ் வேர் எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணணுன்றத முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை வச்சு நீ எழுதணும். நெக்ஸ்ட் போலாமா? Circle the correct verb from each of the following sentences. ஸோ இதில் எது கரெக்டான verb அப்படின்றத நம்ம சர்க்கிள் பண்ணி எழுதணும். ஸோ எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் வந்து இந்த ஒன் கோலையே நீ எடுத்துக்கலாம்டா. சரியா? ஸோ ஹியர் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி உனக்கு கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஃபார் யர் ப்ராக்டிஸ். ஸோ அந்த டேப்லெட் காலமில் இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸில் வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஒரு சார்ட் மாதிரி இருக்கும். சரியா? இன் 50 years the ice caps will have melted. ஸோ இந்த மாதிரி நம்மளால் எத்தனை சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண முடியுன்றதையும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதையும் செக் பண்ணி பாரு. ஸோ இப்போ நம்ம நீ டென்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட வாட் இஸ் இட், அதோட ஃபார்முலாஸை மட்டும் நீ மைண்டில் வச்சுக்கோ. மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ கொஸ்டின் அட்டன் பண்ணு. அண்ட் இந்த வீடியோஸில் வந்து நம்ம புக் பேக்கோட எல்லா ரிலேட்டடான கொஸ்டின்ஸையும் நான் உனக்கு கொடுத்துருக்கேன் ரிகார்டிங் டு டென்சஸ். ஸோ அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நீ ஸ்பெண்ட் பண்ணு. சரியா? ஸோ இங்கே ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ஐ எம் ஜஸ்ட் கோயிங் லிட்டில் ஃபாஸ்டர், அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ லெசனை பற்றி ஒரு ரீகால் பார்த்துடலாமா? வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது வந்து நமக்கு எல்லா லைஃப் அண்ட் க்ரோத்லையும் யூஸ் ஆகும். ஸோ அனிமல்ஸ்லேருந்து எல்லா living organisms को use பண்ணுவாங்க. So water helps in information of the fertile land. We can produce hydroelectricity power. So hydroelectricity power, and then waterway is the cheapest mode of transport. Then water is the base for all. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த லெசனோட ஓவரால் கன்சம்ஷன். சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம லெசனை விட அதிகமாக எதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா டென்சஸில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டென்சஸை ஃபார்முலாஸ் மட்டும் மக்கப் பண்ணிவிடு, இல்லை புரிஞ்சுக்கோ, ஏதாவது ஒரு வழியில் அதை படிச்சிடு. அதை படித்ததுக்கப்புறம் நம்ம 10th வந்து டென்சஸ் கஷ்டப்படாமல் பண்ணணும்னா எந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத இப்போவே தெரிஞ்சுக்கோ. சரியா? ஸோ இதோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை.